இந்த வழக்காடியதும் இந்த உரிமையை பெற்றதுக்கும் தாவேகா விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ ஒரு விபத்தாக நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க. இது போராடி தமிழ்நாடு பெற்றிருக்கின்ற உரிமை, தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் பெற்றிருக்கிற உரிமை. அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீ ஒரு கட்ட பஞ்சாயத்து பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒன்று கூட்டுறதுன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், அது கேட்டுட்டு இருக்கிறாங்க. மேகதாட்டு காவேரிக்கு அனைத்து கட்சி அது கூட்ட வேண்டியதில்லை. இது அனைத்து எம்பிகள் கூட. உனக்கு எம்பியே கிடையாது, இருக்கிற ஒரு எம்பியும் அந்த அளவுக்கு கொடுத்துட்டீங்க, லீஸு கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஒரு எம்பி தாவேக்கான்னு போய் எதிர்த்து ஓட்டு போட்டால் மோடி கோச்சு வருஷம் ஏதாவது அடிச்சிடுவான் பயம். பாருங்க, இது முக்கியமான பிரச்சனை அப்படின்னு இந்தியாவிலேயே முதல்ல சொன்னது யார்? தமிழ்நாட்டில் தான் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஸ்டாலின் தான் சொன்னார். காங்கிரஸ் முதலமைச்சரை எல்லாம் கூட்டி இவர் மாநாடு நடத்தினார், தென் மாநில முதலமைச்சர். காங்கிரஸ் கட்சி அந்த சொரணை இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காக சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க, அவங்க கூட்டினாங்களா? இது தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகமாக அவங்களுக்கு தெரியலையா? ஒன்றிய மாநில உறவுகளுக்கு அதை ஆராய்வதற்கான ஒரு கமிட்டி, அது ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, பூஞ்ச் குழு, இதனுடைய வரிசையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. அந்த அறிக்கையில் ஒரு சாப்டர் தனியாக இருக்கு, டீலிமிட்டேஷன் பற்றி. இதை யார் செஞ்சாங்கன்னு நான் கேட்குறேன். இது யார் செஞ்சாங்க? இப்போ மாநில உரிமையை காப்பாற்றி அறுத்து கத்த கட்டுறதுக்காக நிற்கிறாருல ராகுல் காந்தியும் இந்த போராளிகளும். அவர் ஏப்ரல் 17 லோக்சபாவில் பேசின 45 நிமிட உரையை காங்கிரஸ்காரங்களே ஒரு வாட்டி கேளுங்க. தமிழ்நாட்டை பற்றி கடுகளவும் அக்கறை இல்லாத நேர்மையற்ற காரியவாதிகள், கூட்டணியில் இருந்தாலும் சரி, ஆதரித்தாலும் சரி. இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் வெங்காயம்லாம் பேசுறீங்க. அன்னைக்கு அது நடந்துருந்துச்சுனாக்கா என்ன ஆகும்? என்ன நடந்திருக்குன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு அறிவு கிடையாது, இதன் மீது அக்கறை கிடையாது. இதில் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய தேர்ட் ரேட்டான சீப்பான முயற்சி இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை ஒருவேளை அமித்ஷா ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அது நிறைவேறிச்சுன்னா இன்னைக்கு நம்ம கதியெல்லாம் அதோடு என்ன இருக்கும்? டீலிமிட்டேஷன் கதை முடிஞ்சிருக்கும். மக்கள் தொகையை நாங்கள் கட்டுப்படுத்தணும், அவங்க கட்டுப்படுத்தலை என்ற ஆங்கிளில் மட்டும் வாதாடுவதற்கு இல்லையா, அது தப்பு. அது மக்கள் தொகை எதுவாக வேணா இருக்கட்டும், மாநிலம் அப்படின்றது ஒரு என்டிட்டி. இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன செய்யும்னா தொகுதிகளை மறு வரையறை செய்யும். பிஜேபி சொல்றபடி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தொகுதிகளை மாற்றி அமைக்கும். இப்போ நான் சொல்றது கற்பனையா இல்லை. பூத் டேட்டா அமித்ஷா கிட்ட இருக்குது, சென்சஸ் டேட்டா அமித்ஷா கிட்ட இருக்குது. அப்போ இதை எப்படி மாற்றி அமைத்தால் பாஜக அல்லது பாஜகவின் கூட்டணி கட்சி வெற்றி பெற முடியும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியும். வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் மீண்டும் டீலிமிட்டேஷன் பாசிசம் அன்லிமிட்டெட். சிறப்புரையாற்றுகிறார் தோழர் மருதையன். நாள் 10/8/2026 திங்கட்கிழமை. நேரம் மாலை 6 மணி. இடம் படைப்பு அரங்கம், தரைதளம் பவர் ஹவுஸ், கோடம்பாக்கம் R2 காவல் நிலையம் எதிரில், கோடம்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக. வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய் நான் மகிழ்ந்த நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். வணக்கம். வணக்கம். இணையத்தில் மீண்டும் டீலிமிட்டேஷன் ஃபாசிசம் அன்லிமிட்டெட் அப்படின்னு ஒரு அழைப்புதல், வாய்ஸ் ஆஃப் டிஎன்னுடைய அழைப்புதல். இப்போ ஒரு கேட்சியாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் அப்புறம் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா இதே சப்ஜெக்ட் தொடர்பாக நடிகரும் முன்னாள் நடிகரும் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான விஜய் தலைமையில் ஒரு அனைத்து எம்பிக்கள் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டு அதில் டீலிமிட்டேஷன் பற்றி நேற்று தீர்மானங்கள்லாம் கூட நிறைவேற்றப்பட்டிருக்குது. நீங்களும் திரும்ப அதே கண்டிஷனில் இது ஒரு கேட்சி ஃப்ரேஸ், ஒரு பஞ்ச் டயலாக் அப்படிங்கிற தாண்டி இதில் என்ன இருக்குது? என்ன ஃபாசிசம் அன்லிமிட்டெட்? முதல்ல ஒரு விஷயம் தெளிவுபடுத்திடுவோம். நேற்று விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து நடத்திய நாடகத்தை ஒட்டி இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை. இந்த கூட்டத்தை எப்படி இருந்தாலும் நடத்துவது, இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனை வரும் என்ற ஒரு இது செய்தி அடிபட்டுட்டு தான் இருக்குது. அதில் யார் என்ன நிலை எடுக்கிறாங்கன்றதுக்கு அப்பாற்பட்டு அப்படி ஒன்று இருக்குது. அப்போது டீலிமிட்டேஷனுக்கு நடத்துகிறதா, FCRA பில்லுக்கு நடத்துகிறதா, ஏற்கனவே அந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அது கூட்டம் நடத்திட்டோம். அப்போது அப்படி நடத்துகிறதா தான் இருந்தது. அரங்கு கிடைக்கிறது தேதி, அதனால் இந்த டேட்டுக்கு அது வந்துருக்குது. அதனால் அந்த காமெடி நாடகத்தோட இதை முடிச்சு போடாதீங்க. நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் டீலிமிட்டேஷன்
அன்லிமிட்டெட் ஃபாசிசம், அது ரெண்டும் பஞ்ச் டைலாகா? அந்த கேள்விக்கு வரலாம் நம்ம. இப்போ ஃபாசிசம் என்பது பொதுவில் வெறும் சித்தாந்தம் மட்டும் கிடையாது. சித்தாந்தம்னா இந்துத்துவ சித்தாந்தம், அப்படி அந்த சித்தாந்தம் மட்டும் கிடையாது. ஒரு சித்தாந்தத்தை அமல்படுத்துவதற்கு இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்டேட் வந்து தேவை. அரசு உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த அரசு உறுப்பு வழியாக தான் அதை வந்து அமல்படுத்த முடியும். இப்போ நமக்கு தெரிந்த அனுபவத்திலிருந்தே பேசினாக்கா, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடிய மோடி படிப்படியாக அவர் செல்வாக்கு இழந்து வருகிறார். ஏற்கனவே 2019-24 தேர்தலிலே பல தில்லுமுல்கள் மூலமாக கடைசி நேரத்தில் சில சீன்களை போட்டு தான் வந்து இந்த அளவுக்கான வெற்றியை அவரால் பெற முடிந்தது. அடுத்த ஒரு பழைய பாணியில் ஆட்சி செய்ய முடியவில்லை என்பதை கடைசியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த போராட்டத்தில் மோடி என்ற பலூன் வந்து வெடித்து விட்டது, காற்று போய்விட்டது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அவருடைய கான்ஸ்டிடுவன்சியில் பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய பிள்ளைகள், ஈவன் பெற்றோர்கள், அவங்க மத்தியிலேயே அவர் செல்வாக்கு இழந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. காங்கிரஸ் முக்து பாரத்தில் வளர்ந்த பிள்ளைகள். ஆமா. அப்போ இவங்க நயா பாரத்தில் வளர்ந்த பிள்ளைகள், மோடிஸ் நயா பாரத்தில். அப்போ இந்த மாதிரி செல்வாக்கு இழந்து வரும் தருணத்தில் அதிகாரத்தில் நீடித்திருப்பது எப்படி என்ற கேள்வி இருக்குது. சொன்னாலும் சொல்லனாலும் ஒரு 30-35 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு இருக்குது. மிச்சமுள்ள 65 விழுக்காடு பல விதமாக சிதறி இருக்குது. இப்போ அதிகாரத்தின் மூலமாக இதை எப்படி வந்து நிலைநாட்டிக் கொள்வது? கிட்டத்தட்ட அதிகாரத்திற்கு வருவதற்காக பாபரி மஸ்ஜித் குறிவைக்கப்பட்டது போல இந்தியா. பாபரி மஸ்ஜித்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா. இப்ப ராணுவ ஆட்சி கவிழ்ப்புகளை நம்ம பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒன்று நடத்தாம ஒரு லெஜிட்டிமேட்டான முறையில், அதாவது சட்டபூர்வமான முறையில், அதாவது சட்ட விரோதமானவற்றை சட்டபூர்வமாக ஆக்குவதன் மூலம் சட்டபூர்வமான முறையில். இப்போ ஏப்ரல் மாதத்தில் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தாங்க, அந்த அட்டெம்ப்டில் தோத்துட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது ஜெயிக்கிறது எப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து எம்பியை தூக்கு, சிவசேனாலேருந்து எம்பியை தூக்கு, சரத்பவார் கட்சியிலேருந்து எம்பியை தூக்கு, ஆம் ஆத்மியிலேருந்து எம்பியை தூக்கு அப்படின்னு தூக்கி ஒரு செட்டு வந்து கொண்டாந்துருக்கிறாங்க. அந்த வழிமுறை பயன்படுத்தியாச்சு. ஆமாம், இது இல்லை இப்போ மறுபடியும் அதை செய்வதற்கான 2/3 அடைவதற்கான முயற்சியில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 2/3 அடைவதுன்றது அதை லெஜிட்டிமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. அப்போ இப்படி செய்வதன் மூலம் இந்த டீலிமிட்டேஷனை அவர்கள் விரும்பிய விதத்தில் அமல்படுத்துவதன் மூலம் தங்களுடைய அதிகார ஒன்று குவிப்பையும் அதிகாரத்தை நிரந்தரமாக்கி கொள்வது என்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. இப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதை நம்ம இந்த நேர்காணலோட பின்பகுதியில் நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு திருசூலம் அப்படின்னு நான் சொல்ல இதை GN தேவியும் எழுதியிருக்கார். என்ன திருசூலம் அப்படின்னு சொன்னால், ஒன்று SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு விசித்திரமான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஆனால் உச்சநீதிமன்றத்தின் அப்ரூவலை பெற்ற ஒரு நடைமுறை மூலமாக வாக்காளர்களை நீக்குகின்ற ஒரு நடவடிக்கை. ஒன் மேன் ஒன் ஓட், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓட்டெல்லாம் இருக்கட்டும், சிட்டிசனே உண்டா இல்லையா, பாஸ்போர்ட் வச்சிருந்தா கூட சிட்டிசன் சொல்ல முடியாது என்பதை நோக்கி போறான். இப்போ SIR அப்படின்றது ஒரு கணிசமானவர் கழிச்சு கட்டிடுச்சு. ஆமா, அது ஒரு மெத்தட். சென்சஸ் ப்ராசஸ் வந்து தொடங்குது. சென்சஸ் ப்ராசஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க, இந்தியா முழுதும் உள்ள குடிமக்களுடைய டேட்டாவை அவங்களுடைய கையில் வந்து கொண்டு சேர்க்கும். என்ன, ஃபுல்லாக எல்லா தரவுகளும் பிஜேபி கையில் வந்து இருக்கும். 3வது டீலிமிட்டேஷன் என்பது இவர்கள் சொல்லும் விதத்தில் இதை வந்து நான் வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணால் எடுத்துக்காதீங்க. இப்போ மும்பையில் கலவரம் நடந்த பொழுது அந்த சிறிசேனா குண்டர்கள், சங் பரிவார அமைப்பினர், தே ஹேட் அ டேட்டா லிஸ்ட், வாக்காளர் பட்டியலை வச்சு எங்கெல்லாம் மார்க் பண்ணி. இது வந்து ஜெர்மனியில் நடந்தது. யூதர்கள் வீட்டில் மார்க் போடுறது. நீங்கள் கிரேட் டிக்டேட்டர் சார்லி சாப்ளின் படம் பார்த்தாக்க அதில் இந்த காட்சிகள் வருது. 3வது பாயிண்ட் அதுதான் நான் சொல்ல வந்தது, டீலிமிட்டேஷன் மூலமாக இந்த டேட்டாலாம் கையில் வச்சுக்கிட்டு தொகுதியை தங்களுக்கு ஏற்ற மாதிரி, தாங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற மாதிரி மறுவரையறை செய்ய முடியும். இந்த 3ஐயும் செய்வதன் மூலம், இதுக்கு மாடல் வந்து காஷ்மீர்லேயும் அஸ்ஸாம்லேயும் நடந்திருக்கு. அப்போ இந்த 3ஐயும் சேர்ப்பதன் மூலமாக நிரந்தரமாக அதிகாரத்தில் அமரலாம் என்பதுதான் இந்த பிளான். இது ஒரு AI யுகம். ஜென்சிகள் இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கலாம் சொன்னாலும் கூட, நீங்க சொன்னதை இது சரியா விளங்கிறான்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா குடிமக்களுடைய டேட்டா இருக்குது, அப்புறம் வாக்காளர்களோட டேட்டாவும் இருக்குது.
அப்புறம் ஏற்கனவே யாரெல்லாம் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க டேட்டாவும் இருக்கும். பூத் பாஜகவுக்கு மட்டும் இல்ல, யாரு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு ஒரு பூத்துல இப்போ ஒரு ஏஐஓத்துல டேட்டா கொடுத்து நம்ம தொகுதிகளை அதுக்கு ஏத்தாப்புல ஷஃபிள் பண்ணிக்கலாம் பண்ண முடியும். அதை நம்ம அது பேர் ஜெரிமாண்டரிங். அதை நம்ம ஏப்ரல் மாதம் பேசியிருக்கிறேன், இப்போ திரும்பவும் பேசுவோம் அது. ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் இது. அப்போது ஒரு இல்லீகலாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியை சட்டபூர்வமானது போன்ற ஒரு தோற்றத்தில் செய்கின்ற நடவடிக்கை தான் இப்போ அவங்க அட்டம் பண்ணக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன். அது அன்லிமிட்டெட் அப்படின்னு ஏன் போட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு வரம்பற்ற முறையில் எல்லா உத்திகளையும் அது கையாளுது. அப்படின்னா நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்க வைக்கிற கோரிக்கையை அதை வரவேற்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஒரு எம்பிக்கள் கூட்டம், அதுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நீங்க சொல்ற மாதிரியே அதுல டீலிமிட்டேஷனே கிடையாது, வேண்டாம் அப்படின்னா, நீங்க சொல்ற இந்த ஆபத்தை எல்லாம் புரிந்து கொண்டு அது ஃபாசிச உள்ளடக்கம் இருக்கிறது, ஃபேசிசம் அன்லிமிட்டெட் அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு விஜய் தலைமையில ஒரு தீர்மானமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஒரு சீரியஸான விஷயத்தை பேசும்போது இல்ல பாருங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் கூத்தான அயோக்கியத்தனத்தை பத்தி கேள்வி கேட்குறீங்க. அது எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இல்லை இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காமன் சென்ஸ் கேள்வி நான் கேட்குறேன். இப்போ டீலிமிட்டேஷன் வரப்போகுது, அதுக்காக முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாரு, அனைத்து கட்சி கூட்டம் இல்லை. இப்படி முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை எப்படி கூட்ட முடியும்னு எனக்கு தெரியல, அது தனி பிரச்சனை இருக்கட்டும். அவர் கூட்டுறாரு, தமிழ்நாட்டில் இப்போ அதை பற்றி உடனே முடிவு பண்ணி ஆகணுன்றாங்க. உடனே நேற்று ஒரு அறிக்கை விடுறாங்க. ஒரு பொது அறிவு அப்படின்னு காங்கிரஸ்காரனுக்கோ தாவேக்காவுக்கோ இதை கேட்குற யாருக்கும் அறிவுன்னு ஒன்று இருந்தால் ஒரு கேள்வி கேட்குறேன் நான். நாடாளுமன்றத்தில் இந்த சப்ஜெக்ட் வருது அப்படின்னா, இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் ராகுல் காந்தி இல்லை அந்த காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன செய்யும் நியாயமாக, இதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இது அந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டி இந்த நாடாளுமன்றத்தில் இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதுக்கான காமன் ஸ்ட்ராட்டஜியை வகுப்பாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழக நேற்று கனிமொழி அவங்கெல்லாம் கொடுத்துருக்கிற நேர்காணல் படி இது வரைக்கும் டீலிமிட்டேஷன் பில் வந்து சப்மிட் பண்ணப்படலை. இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் வரும் புலி வருது கதையாக இருக்குது, வரும் வராது. 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15க்கு பிறகு 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் ஒன்று பண்ணுவாங்க, இல்லை கிடையாது. இப்படி 2 விதமான செய்திகளும் கிசுகிசு போல வந்துட்டு இருக்குது. அந்த கிசுகிசுல ஒன்று தான் திமுக அப்படி போகுது இப்படி போகுது. இது வந்து ஒரு ரொம்ப நாளாகவே வந்து ஓடிட்டு இருக்குது, நேஷனல் மீடியா உள்ளிட்டு. அப்போது உண்மையிலேயே இது நடக்கிறதாக இருந்துச்சுன்னாக்கா, உண்மையாக இந்த கூட்டத்தை யார் நடத்தியிருப்பாங்கன்னா அவங்க நடத்தியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான சேஞ்ச். முதல் பாயிண்ட், இந்தியா கூட்டணி கட்சி, அதை கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பதற்கு மாறாக தமிழ்நாட்டை சார்ந்த எம்பியே இல்லாத ஒரு கட்சிக்காரரு, பாஜகன்ற வார்த்தையை சொல்வதற்கு பயப்படுகின்ற ஒரு தலைவர் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வரம்பிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அதை கூட நடத்தணும்? இல்ல அதான் கேட்கிறேன் நான். இப்போ அனைத்து இந்திய பிரச்சனையை பத்தி தமிழ்நாட்டில் கூட்டம் நடத்துறாங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையை பத்தி எங்க கூட்டம் நடத்துறது? டெல்லியிலயா? தமிழ்நாட்டில் இப்ப என்ன பிரச்சனை? 20 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரம் காவிரி நீர், அது இல்லாமல் டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயத்துக்கு ஆதாரம், பல லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கை ஆதாரம். தஞ்சாவூர் டெல்டா பூரா இப்போ என்ன நிலவரம் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட இது வந்து பட்டினி சாவை நோக்கி போயிட்டு இருக்குது, பஞ்சத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. வியாபாரம் இல்லை, பொருளாதாரமே இயங்கலை, அதை நோக்கி வந்து போய் கொண்டிருக்கிறது. குறுவை வந்து நடவு இல்லை, தண்ணி வரல. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி காவிரி தண்ணி பிரச்சனை வரல அப்படின்னு கேட்டபோது, குறுவைக்கு உரிய நேரத்தில் காவிரி தண்ணீர் வராத காரணத்தினால் குறுவை சாகுபடி இல்லாமல் போச்சு, அதுக்கு உரிய உதவித்தொகை இருக்கு இல்லையா, அது வந்து வழக்கமாக கொடுக்கறது, லேட்டாக தண்ணி திறந்தாக்க கொடுக்கறது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்ன கேட்குறாருன்னா, சுத்தமாக குறுவேன்றது இல்லாமல் போச்சு, அதனால் ஒரு வறட்சி நிவாரணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு நம்ம முதலமைச்சர், நீங்கள் பேப்பர் படிக்கிறது இல்லையா, அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டோமேன்றாரு. இது குறுவை தண்ணீர் வந்து தாமதமானால் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகைக்கும் குறுவை பயிரிடுதே நடக்கலை அப்படின்னா கொடுக்குற வறட்சி நிவாரணத்துக்குமான வித்தியாசம் முதலமைச்சருக்கு தெரியலன்றது மட்டும் இல்லை, அந்த பதிலை எழுதி கொடுத்த ஆபீசருக்கும் தெரியல. இந்த லட்சணத்தில் இருக்குது இந்த அரசாங்கம். இது ஒன்று. ரெண்டாவது, மேகதாட்டு பிரச்சனை. மேகதாட்டு பிரச்சனை அப்படின்றது ஒரு வழக்காடி 50 வருஷமாக இழுத்து காவேரியில் நம்ம நடுவர் மன்ற தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வந்து அணை கட்ட முடியாது அப்படின்னு இருக்குது.
இந்த ட்ரிபியூனல் அவார்டெல்லாம் இருக்குது, மேகதாட்டுக்கு இப்படி ஒரு தடை இருக்குது. இத்தனையும் இருக்கும்போது, சட்ட ரீதியாக நம்முடைய உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கும் போது நீ போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போறேன்றியா? இது என்ன கிறுக்குத்தனமா இருக்கு? இது இல்லீகல் பேச்சுவார்த்தை நடத்துறது. எப்படி அவர் வந்து என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக நான் அவமானப்படவும் தயாரா? ரைட். இப்போ அவமானப்படணும். இப்போ நான் சொல்றேன் அது என்ன, அதாவது இது அவமானம் விஜய்க்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு தான் மிகப்பெரிய அவமானம். அந்த அவமானத்தில் கடந்த சில மாதங்களாக நம்ம உழன்று கொண்டு இருக்கிறோம். அது இருக்கட்டும். இப்போ ஒரு வழக்கு விஜயே வச்சுங்களேன், ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போடுறாரு. ஒரு 50 கோடி ரூபா ஏதோ பாக்கி இருக்கு ஊதியத்தில். அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வழக்காடி 50 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிடுது. அப்புறமா ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டு வாங்க நம்ம பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாம் அதை அப்படின்னு கூப்பிட்டாக்க விஜய் போவாரன்றதான் என்னுடைய கேள்வி. சமீபத்தில் கார்த்திக் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போனார் ப்ரொடியூசர்ன்னு சொல்லி ஒன்று ட்ரெண்ட். இல்லை எனக்கு இல்லை நான் என்ன சொல்ல வரேன், எந்த முட்டாளும் இந்த வேலையை செய்ய மாட்டான், எந்த முட்டாளும் செய்ய மாட்டான். இப்போ இந்த வழக்காடியதும் இந்த உரிமையை பெற்றதுக்கும் தாவேகா விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ ஒரு விபத்தாக நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. இது போராடி தமிழ்நாடு பெற்றிருக்கின்ற உரிமை, தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் பெற்றிருக்கிற உரிமை. அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு நீ ஒரு கட்ட பஞ்சாயத்து பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எனக்கு சீப் பாலிடிக்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை அது இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு வேற ஏதோ பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது முதலீடுகள் இருக்கா கர்நாடகத்துல, அந்த நலனுக்காக விவசாயிகள் நலனை அடகு வைக்கிறீங்களா என்ற சந்தேகம் எனக்கு நியாயமாவே வருது. இப்போ யார் முட்டாள் யார் அயோக்கியன்றது நமக்கு தெரியல. இப்போ அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. எஸ், அதுல நீங்க அந்த பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்கல்ல, இப்போ அந்த பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இதுவா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறது கேட்குறேன். டிகே சிவகுமார் காங்கிரஸ்ல இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு, அவருக்கு அங்க ஒரு மைலேஜ் தேவைப்படுதுன்னு ஒரு நரேஷன் இருக்குது. டிகே சிவகுமாருக்கு நெருக்கடி வராத வண்ணம் தமிழ்நாட்டு எம்பிக்களை வைத்து டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கு, காவிரி பிரச்சனையில் கேள்வி கேட்கிற திமுகவை கார்னர் பண்ணி நீ டீலிமிட்டேஷனுக்கு பதில் சொல்றேன்னு. இது ஒரு பலநோக்கு திட்டம். இது வந்து விஜய் முந்தா நாள் சட்டமன்றத்தில் வாங்கின அடி மட்டும் அல்ல, காங்கிரஸுக்கு ஒரு அடி இருக்குது. இப்ப காங்கிரஸ் கட்சி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், இன்னும் பிறர் ஒரு செட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் தேசிய கட்சின்னு சொல்லிக் கொள்பவர்கள் இல்லையா. இப்போ காவிரி ட்ரிபியூனல்ல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு எல்லாரும் கட்டுப்படணுமா வேண்டாமா? சட்டப்படி கட்டுப்படணும்னு சொல்லப்படுது. சட்டப்படி கட்டுப்படணும், எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாரும் கட்டுப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ கர்நாடகா வந்து கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுல வந்து இன்னென்ன டேட்ல இவ்வளவு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு டிஎம்சி கணக்கு இருக்குது, இல்லைன்னா இழப்பீடு கொடுக்கணும்னு இருக்குது. அந்த அளவுக்கு அதுல அவார்டுல தெளிவா சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு அரசு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தண்ணி விட மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னா, உப்பு போட்டு சோறு தின்றவனா இருந்தா, இல்ல இவங்கெல்லாம் சோறு தான் தின்றாங்க அப்படின்னாக்கா, காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் சிதம்பரம், ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, இன்னும் யார் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன் நான். நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் தமிழ்நாட்டுல உப்புல சோறு போட்டு திங்கிறவங்களா இருந்தா இருங்க, இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. இல்லனா ராகுல் காந்தி வந்து பேசிட்டு போனாங்க, அதை விடுங்க. போய் சிவகுமாரை பார்த்து இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு குறைந்தபட்சம் அப்படின்னு போய் நீ அங்க கேட்கணும். இங்க டீலிமிட்டேஷன்ல யார் என்ன கழட்ட போறாங்கன்னு பேசுறதுக்கு முன்னால நீ அதை போய் செய்யணும். அதை செய்வதற்கு துப்பு இல்லை, அதுக்கு நேர்மையா பதில் சொல்ல துப்பு இல்லை. அது எப்பொழுதும் வழக்கமா ஆடுறது என்னன்னு கேட்டாக்க, கர்நாடகா காங்கிரஸ்காரன் கர்நாடகாவை ஆதரிப்பான், தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரன் தமிழ்நாடு ஆதரிப்பான். அப்ப இந்தியாவை யார் ஆதரிப்பாங்க? நீங்க தான்டா பிரிவினைவாதி, நீங்க தான் பிரிவினை, 1 நம்பர் பிரிவினைவாதி, அயோக்கியர்கள் நீங்க தான். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டா, நம்ம இந்த காஷ்மீர்ல தாக்குதல் நடந்துச்சு, பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே மோடி வீராவேசமா அறிவிச்சாங்க கவர்மெண்ட், சிந்து அக்கார்டு இருக்கு இல்லையா, ஒப்பந்தம், சிந்து நதிநீர் ஒப்பந்தம், அதை ஹோல்டில் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க விட்டாங்க. அப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அறிக்கை விட்டுச்சு, நாங்க வந்து லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட், சிந்து நதி இங்க உற்பத்தியாகி அங்க போகுது, எப்படி கர்நாடகால இருந்து காவிரி தமிழ்நாட்டுக்கு வருதோ அந்த மாதிரி வருது. எங்க லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட்டினுடைய உரிமையை எந்த வகையிலும் தடுத்தாலும் அல்லது அதற்கு தடை போட்டாலும், அதாவது அணை கட்டினாலும், இயற்கையான உரிமை அது, ஆமா, அதை வந்து ஐநா சட்டப்படி that will be considered as an act of war. நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. Any attempt to stop
or divert the flow of water belonging to Pakistan as per Indus Water Treaty, and the usurpation of rights of lower riparian will be considered as an act of war and responded with full force. இதை முழு வேகத்துடன் பதிலடி கொடுப்போம். இப்படி அவங்க சொல்றதுக்கு ஐநா மன்றத்தில் ஒப்புதல் இருக்குது. இப்போ மேகதாட்டு டேம் கட்டுறேன்றதும் ட்ரிபியூனல் அவார்டு படி தண்ணி விடமாட்டேன்றதும் ஒரு ஆக்ட் ஆஃப் வார். ஒருவேளை கர்நாடகா தனிநாடாக, தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் இது ஒரு சிமிலர் போர் நடவடிக்கை. மன்னர் காலத்துல போர் தொடுத்துருக்குறாங்க அப்படி போய். இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. அந்த மாதிரி விஷயத்துல தமிழ்நாட்டின் உரிமையை பற்றி பேசுவதை விட்டுட்டு ஃபெடரல் ரைட்டுக்கு இந்த வெங்காயம் இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. டீலிமிட்டேஷன்ல என்ன செய்யணும்? நீ யார் சொல்றது? அதை உனக்கு என்ன அருகதை இருக்கு? இருங்க, இல்ல அதுக்காக இந்த கேள்வி கேட்க கூடாதா? இது ஒரு மாநிலத்தின் பொலிட்டிக்கல் ரைட் மட்டும் இல்ல, இது இந்த மக்களுடைய உயிர் வாழும் உரிமை. உயிரோட இருந்தாதான் ஓட்டு போட முடியும். அது கரெக்ட் தானே? இல்ல ஓட்டு போட்டாதான் உயிரோட இருக்க முடியுமா? உயிரோட இருந்தாதான் ஓட்டு போட முடியும் இல்லையா? அப்ப உயிரோட இருக்கிற பிரச்சனை, தண்ணி சோறு பற்றிய பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கும் போது அதை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். ஏங்க, எந்த மாநிலத்திலையும் இந்த பிரச்சனையை பேசல, டெல்லியில பேசல, இவங்க மட்டும் பேசுறாங்கன்னாக்கா இதுல இருந்தே தெரியலையா? இது கேவலமா இருக்குல்ல. இவ்வளவு கீழ்த்த இல்ல. ஒண்ணு கூட்டுறதுன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், அது கேட்டுட்டு இருக்கிறாங்க. மேகதாட்டு காவேரிக்கு அனைத்து கட்சி அது கூட்ட வேண்டியது இல்லை. இது அனைத்து எம்பிகள் கூட. உனக்கு எம்பியே கிடையாது, இருக்கிற ஒரு எம்பியும் அந்த அளவுக்கு கொடுத்துட்டீங்க, லீஸு கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஒரு எம்பி தாவேக்கான்னு போய் எதிர்த்து ஓட்டு போட்டால் மோடி கோச்சு வருஷம் ஏதாவது அடிச்சிடுவான் பயம், கொடுத்துட்டீங்க. நீ எதுக்கு கூட்டுற? உனக்கு என்ன அருகதை இருக்குது? என்ன ரைட் இருக்குது கூப்பிடுறதுக்கு? எம்பிஸ் ஆர் பவுண்ட் பை த விப் ஆஃப் த பர்டிகுலர் பார்ட்டி. அந்த கட்சி சொல்றது தான் ஓட்டு போடுவாங்க. நீ என்ன இங்க பேசுறது? ஒத்த கருத்து இருந்தா கட்சியை கூட்டு. முதல்ல கட்சிகளுக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேளு. உனக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? எனக்கு தெரியல. எனக்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நிலைப்பாடு? இப்போ ஏதோ ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. அந்த அறிக்கை ஒரு காமெடி, அதை பத்தி பேசலாம். அப்புறம் நம்ம பிரச்சனையை பேசுவோம். நான் வாசகர்கள் பார்க்குறவங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டா, டீலிமிட்டேஷன் என்பது ரொம்ப சீரியஸான, அக்கறையோடு நம்ம வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அதிகாரிகள், அரசியல் கட்சிகள், பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த அறிவுத்துறையினர் இவங்கெல்லாம் உட்கார்ந்து ஆற அமர பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு 6 மாதம், நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லை பொதுவெளியிலும் கூட விவாதித்து முடிவுக்கு வர வேண்டிய விஷயம். அதை யார் பேச முடியாதுன்னாக்கா, தெற்கு வடக்கு தெரியாதவன், குறுவைக்கு உதவித்தொகைக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன், அல்லது அமைச்சர் நதிநீர் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்படி கையாட்டிட்டு போகக்கூடிய ஆளு, இந்த கும்பல் இருக்கு இல்லையா, இந்த கும்பல் இதை பேச முடியாது. கேலி கூத்தா இருக்குது. இல்ல இப்ப அவங்களுக்கு அறியாமையிலே இருப்பவர்களாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைக்கு பதில் சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு லெஜிட்டிமேட் ரைட் இருக்குது அப்படின்னு சுருக்க முடியாது. இப்ப டீலிமிட்டேஷனுங்கிறது மாநில உரிமை பற்றியது. இப்ப இதுக்கு முன்னால அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியிருக்கு. அதுல தாவேகா சார்பாக ஆனந்த் உள்ளிட்டவர்கள் கலந்துருக்கிறாங்க. அப்பவும் இது போன்ற தீர்மானம் நிறைவேற்றப்படும். இல்ல எனக்கு ஒரு விஷயம், இது முக்கியமான இஷ்யூவா இல்லாத பட்சத்தில் நீங்களுமே கூட்டம் நடத்த மாட்டீங்கல்ல? நீங்க எது கூட்டம் நடத்துனீங்கன்னு கேள்வி வரும்ல. இது முக்கியமான பிரச்சனை இல்ல. நாடாளுமன்றத்துல பாருங்க, இது முக்கியமான பிரச்சனை அப்படின்னு இந்தியாவிலேயே முதல்ல சொன்னது யாரு? தமிழ்நாட்டுல தான் சொன்னாங்க. தமிழ்நாட்டுல திமுக ஸ்டாலின் தான் சொன்னாரு. காங்கிரஸ் முதலமைச்சரை எல்லாம் கூட்டி இவர் மாநாடு நடத்தினார். தென் மாநில முதலமைச்சர் ராகுல் காந்திக்கு அந்த அறிவு இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்றதுக்காக சொல்றேன். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த சொரணை இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காக சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அங்க போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க கூட்டினாங்களா? ஏன் கூட்டல? இதை சொன்னா வலிக்கும்னு பார்க்கக்கூடாது. இந்த கேவலத்தை கல்யாண சுந்தரம் ஒரு வாட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த அசிங்கத்தை பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து அவர் கொள்கை எழுதி கொடுத்து அதை வச்சு அவர் முதுகுல ஏறி நம்ம சவாரி பண்ணி வளர்ந்துடலாம் அப்படின்னு பண்ணி தமிழ்நாடு ஒரு ரவுண்டு நாசமாச்சு. இப்போ அதை விட கேவலமான ஒரு கோமாளி கூட்டத்துக்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சு இது பண்றதுக்கு 2 பேரும் இறங்கியிருக்காங்க. அப்பாவது ஒரு ஆள், இப்போ 2 பேரும். காங்கிரஸ் இந்த பழைய நீ உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்குமான்னு தெரியல, சிந்துபாதும் கடற்கரை கிழவனும்னு ஒரு கதை. சிந்துபாது போயிட்டு இருந்தாரு. ஒரு கிழவன் கொஞ்சம் எனக்கு முடியலப்பா, ஏறி உட்காந்துக்கிறேன், என்ன கொஞ்சம் அங்கே விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஏறிக்கிங்கன்னாராம். அப்புறம் கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இறங்க முடியாதுன்னு நானா. அந்த மாதிரி காங்கிரஸ் தாவேக்கா கழுத்தில் ஏறி உட்காந்துருக்குது.
எப்படியாவது கரை சேர்ந்துடலாம், இப்படிதான் எம்ஜிஆருக்கும் அவங்க கணக்கு போட்டாங்க. அது எங்க வந்து நிக்குதுன்றது தெரியும். இப்போ இந்த வேலையை செய்றீங்களே, இது தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகமா உங்களுக்கு தெரியலையா? பச்சை துரோகம் இல்லையா அது? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? ஸ்டாலின் கூட்டம் போட்டாரு, சீஃப் மினிஸ்டர்ஸை கூட்டினாரு. சீஃப் மினிஸ்டர்ஸை கூட்டி தீர்மானம் போட்டது மட்டும் அல்ல, ஒரு ஒன்றிய மாநில உறவுகளுக்கு அதை ஆராய்வதற்கான ஒரு கமிட்டி, அது ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, பூஞ்ச் குழு, இதனுடைய வரிசையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. அந்த அறிக்கையில் ஒரு சாப்டர் தனியாக இருக்குது டீலிமிட்டேஷன் பற்றி. இதை யார் செஞ்சாங்கன்னு நான் கேட்குறேன். இது யார் செஞ்சாங்க? அதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஒரு விஷயத்தை நான் இந்த இதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சது பிப்ரவரி மாதம் 2026 இந்த அறிக்கை வெளிவந்தது இல்லையா? ஏப்ரல் மாதத்தில் இந்த டிபேட் வந்து நடக்குது. அந்த அறிக்கையை எல்லா சர்வகட்சி எம்பிகளுக்கும் அனுப்பிட்டாங்க, எல்லாருக்கும் படிக்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிபேட் நடக்குது. இப்போ வந்து மாநில உரிமையை காப்பாற்றி அறுத்து கத்த கட்டுறதுக்காக நிற்கிறாருல ராகுல் காந்தியும் இந்த போராளிகளும். அவரு ஏப்ரல் 17 லோக்சபாவில் பேசின 45 நிமிட உரையை காங்கிரஸ்காரங்களே ஒரு வாட்டி கேளுங்க. பொறுமை இருக்கிற எவனாவது கேட்டு பாருங்க. அதில் மொத்தம் 3 பாயிண்ட் தான் அவர் பேசுனதில் உருப்படியாக இருக்கிறது 3 பாயிண்ட் தான். ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், காஸ்ட் சென்சஸ் எடுக்காமல் இருக்கிறது, மகளிர் இந்த மசோதாக்குள்ள ஓபிசி ரிசர்வேஷனை கொடுக்காம இருக்கிறது இதற்காக. ரெண்டாவது என்ன, ஜெரிமேண்டரிங், தொகுதிகளை இப்படி மாற்றி அமைத்து உன் வசதிக்கு பண்ணிக்கிறதுக்காக. மூணாவது, இதை மறைப்பதற்காக மகளிருக்கு இடஒதுக்கீடுன்னு காட்டுறீங்க. இவ்வளவுதான் பேசின பாயிண்ட். அதுக்கப்புறம் மோடியை கிண்டல் பண்றது, ஜோக் அடிக்கிறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி நம்ம அவருக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் இந்த மாதிரி அதை பார்த்தா கொலைவெறி ஆகும். அந்த மாதிரி இதுதான் ராகுல் காந்தியோட யோகியதை. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அந்த குரியன் தலைமையில அமைக்கப்பட்ட அந்த கமிட்டியினுடைய அறிக்கை, அனைத்து கட்சி கூட்டம், பிற மாநில முதல்வர்களுக்கு, பிற மாநில கட்சிகளுக்கு இதெல்லாம் மொழிபெயர்த்து கூட வழங்கப்பட்டது இல்லையா? ஆமா, லோக்சபாவில் இவர் தலைவர் இப்படி பேசிட்டாரு. அடுத்தது எல்லாம் முடிஞ்சு எதிர்த்து ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணி ஓட்டு கூடுறதுக்கு மணி அடிக்க போறாங்க. அப்ப எழுந்திருச்சாரு அவங்க பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால். இப்பவும் கெட்டு போகல, 50% சேர்த்து கொடுக்குறேன்றத சட்டத்துல எழுதினீங்கன்னாக்கா நாங்க ரெடி. இப்ப இந்த கோரிக்கை வச்சது காங்கிரஸ் தானா? கேசி வேணுகோபால் வீடியோல இருக்கு, போய் பாருங்க. ஓகே, இவ்வளவு தற்குறி ஒருத்தன் இருப்பானான்னு எனக்கு தெரியல. அது சொன்ன உடனே அமித்ஷா கப்புன்னு பிடிச்சுக்கிட்டாரு. 1 மணி நேரம் டைம் கொடுங்க, இப்ப போய் திருத்திட்டு வந்துடுறேன். அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. நல்வாய்ப்பாக அகிலேஷ் யாதவ் எழுந்திருந்து, நீ எதை திருத்தினாலும் நம்ப முடியாது, நாங்க ஓட்டு கூடு அப்படின்னதுனால தப்பிச்சோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கதை முடிஞ்சிருக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, கேசி வேணுகோபாலுக்கு அறிவு இல்லை, ராகுல் காந்திக்கு அறிவு இருந்துச்சா? காங்கிரஸ்காரன் யாருக்காவது அறிவு இருந்துச்சா? நீ கேட்கறது தப்பு. இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் வெங்காயம்லாம் பேசுறீங்க. அன்னைக்கு அது நடந்துருந்துச்சுனாக்கா என்ன ஆகும்? என்ன நடந்திருக்கும்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு அறிவு கிடையாது, இதன் மீது அக்கறை கிடையாது. இதுல பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய தேர்ட் ரேட்டான சீப்பான முயற்சி இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை ஒருவேளை அமித்ஷா ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அது நிறைவேறிச்சுன்னா இன்னைக்கு நம்ம கதியெல்லாம் அதோ கதி என்ன ஆயிருக்கும். வந்து டீலிமிட்டேஷன் கதை முடிஞ்சிருக்கும். டீலிமிட்டேஷன் அப்படின்னா பொதுவில் இருக்கிறது தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்கிறது. தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா எப்படி? மக்கள் வந்து அதிகமாக பெருகிட்டாங்க. பெருகிய காரணத்தினால ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, அப்புறம் மதிப்பு அப்படிங்கிற போது நிறைய எண்ணிக்கையில் இருக்கிற மக்களை வந்து எம்பிக்களால் கவனிக்க முடியல. அப்போ நல்ல மேய்ப்பர்கள் வேணும், மக்கள் நல்ல மந்தைகளா இருக்கிறாங்க. இப்போ மந்தையை பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறதா நல்ல மேய்க்கிறதுக்கான இல்லை. இது வந்து ஒரு பாமர நியாயம். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருந்துச்சு, இப்போ 30 லட்சம் பேர் வந்துட்டாங்க. 30 லட்சம் பேர் 3 எம்பி வேணும், ஒரு எம்பி எப்படி கவனிக்க முடியும்? இது மாதிரி பல இதுதான் அவங்க சொல்ற நியாயம். இது ஒரு அபத்த நியாயம். ஏன்னா இதுல முக்கியமா ஒரு விஷயத்த முதல்ல ரூல் அவுட் பண்ணிடுறேன் நான். எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், இது 3க்கும் மக்களுக்கும் வித்தியாசம் தெரியல. இன்னைக்கு எம்பி வந்தாலும், எம்எல்ஏ வந்தாலும், கவுன்சிலர் வந்தாலும், லைட் ஏரியால ரோடு சரியா இல்லை, தண்ணி வரல, சாக்கடை அடைச்சிருக்கு. இதை வந்து யார்கிட்ட வேணா சொல்லலான்றதுதான் மக்களுடைய புரிதல். ஒரு எம்பியால ரோட்ல ரைட்டு போடுறது, சரி பண்றது இல்ல. எம்பி என்பது நாட்டு அளவுல கொள்கை வகுப்பு,
அதுக்கான சட்டங்களை இயற்றுவது, எதை செய்யலாம் செய்யக்கூடாது, அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராது, வெளியுறவு கொள்கையில் என்ன செய்யணும் செய்யாது, பொருளாதார கொள்கை தொடர்பான விஷயம், இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு தான் எம்பி. அதுக்கும் மக்கள் தொகை இது 30 லட்சமா 70 லட்சமான்றதுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிதானா? எம்பி வேலை இது. எம்எல்ஏ சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுவது, அப்புறம் அந்த தொகுதிக்கான நலன் தொடர்பான பிரச்சனை. அதுக்கு கீழே முனிசிபல் பாடிஸ், அதை சேர்ந்த கவுன்சிலர்களோ மற்ற ஊராட்சி மன்ற உறுப்பினர்களோ அவங்க தான் இப்ப சொன்ன இந்த ஏரி குளம் குழாய் வேலைகளை செய்யக்கூடியவங்க. இப்ப கூட்டம் அதிகமாயிடுச்சு, இதை கூடு, சரி கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னு 4-5 பிரதமர் வச்சுக்குவீங்களா? புரியல எனக்கு அது. முடிவு பண்ணும் அப்படி வச்சுக்க முடியாது. அதனால இது அபத்தமான லாஜிக்கே கிடையாது. ஆனா டீலிமிட்டேஷன் பற்றி நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இதை தீர்மானிக்கக்கூடிய இதுவரைக்கும் டீலிமிட்டேஷன் எவ்வளவு வாட்டி நடந்திருக்குது? ஃபர்ஸ்ட் லோக்சபால 489 சீட் இருந்தது. 56ல் அது 494 ஆச்சு. 62ல் 520 ஆச்சு. அதுக்கு பிறகு 1971 சென்சஸ், அதன் அடிப்படையில் 543க்கு இருக்குது. அப்புறம் அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமா, அது ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் பேர் உத்தேசமாக அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப 2 விதிகளை இதுல புரிஞ்சுக்கணும். ஒன்னு ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது ஒரு தொகுதிக்கு எத்தனை மக்கள் தொகை, வாக்காளர்கள் இல்லை, ஒரு தொகுதிக்கு எத்தனை மக்கள் தொகை, மக்கள் எல்லாருமே வாக்காளர்கள் அவசியம் இல்லை. ஆமா, அதை as far as possible ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் என்றுதான் அந்த சட்டம் சொல்லுது. இந்த as far as possible என்பது எதற்காக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல. இது பிரிட்டிஷ் இந்தியா, சாம்ராஜ்யங்கள், இப்படி பல பேரை சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. அதுக்கப்புறம் பிரிவினை வருது. மொழிவாரி மாநிலம் கொடுக்கக்கூடாது, பிரிக்கக்கூடாதுன்றது தான் ஜனசங்கம் மட்டும் இல்ல காங்கிரசின் கருத்தாகவும் முதல்ல இருந்தது. அதற்கு பிறகுதான் மொழிவாரி மாநிலம் அப்படின்னு. இப்போ மொழிவாரி மாநிலம் என்பது வந்த பிறகுதான் ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்றது மட்டும் அல்ல, மொழிவாரியா மாநிலங்கள் இருக்குது. இந்த மாநிலங்களுக்கு மக்களவையில் இருக்கிற பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லையா, இதுலயும் ஒரு ப்ரொபோர்ஷனை மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்குது. ஸ்டேட்ஸ் should have equal rights. ஆமா, ஈக்குவல்னு சொல்லல, அதான் as far as possible. as far as possible என்பது சேர்க்கப்பட்டதற்கான காரணம், அந்த 76ல் அது கொண்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுக்கான காரணம் என்னன்னா, அது 71 சென்சஸ்க்கு பிறகு 76ல் வந்த இந்த திருத்தம் என்பது எதை அங்கீகரிக்குது? மாநிலங்களின் இருப்பு, மாநிலங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லையா, அதுல இந்த ப்ரொபோர்ஷன் மெயின்டைன் பண்ணப்படணும் அப்படின்றத அங்கீகரிக்குது. இப்போ அது எப்படி புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா, இப்போ கூட தமிழ்நாட்டில இருந்து வாதிட்டு போவார்கள், மக்கள் தொகையை நாங்க கட்டுப்படுத்தணும், அவங்க கட்டுப்படுத்தல என்ற ஆங்கிள் மட்டும் வாதாடுவதற்கு இல்லையா, அது தப்பு. அது மக்கள் தொகை எதுவா வேணா இருக்கட்டும், மாநிலம் அப்படின்றது ஒரு என்டிட்டி. இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது திரும்ப அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். இந்தியாவுக்குள்ள ஸ்டேட் இல்ல, ஸ்டேட்டுகளின் ஒன்றியம் தான் இந்தியா. அப்ப இதுதான் பிரைமரி யூனிட். இது அப்போ இந்த அடிப்படையில நமக்கு இருக்கிற ரைட் இது. இந்த 7.2 என்பது இறைவன் வகுத்த நியதி எல்லாம் கிடையாது. இதை நம்ம கூட்டியே டிமாண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த ரைட்டு இருக்குது. இப்போ இது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னா, மக்கள் தொகை அடிப்படை, மக்கள் தொகை மட்டும்தான் இதுக்கு அடிப்படை. யூபியில் மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, இங்க நம்ம குடும்ப கட்டுப்பாடு அமல்படுத்திய தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இங்க மக்கள் தொகை குறைஞ்சிருக்குது. அதனால இந்த மக்கள் தொகை என்பதை மட்டும் அளவீடாக கொண்டு இதை கணிக்கணும். இதுல ஆக்சுவலி பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரே மதிப்பீடு தானே இருக்குது. என்ன மதிப்பீடு? பிஜேபி விட்டுருங்க, இந்த பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து மக்கள் தொகை அடிப்படையில நீங்க இந்த டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு அளவுல எல்லா கட்சிகளும் இல்ல பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? வை? ஏன்னா நாங்க மக்கள் எங்களுக்கு குறைஞ்சிரும்ன்றதுக்காக இப்ப அப்படிதான் பேசுறாங்க. அப்படி அல்ல, ஸ்டேட்டுடைய அதை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு காரணமே குடும்ப கட்டுப்பாடு இவங்க கரெக்டா பண்ணாங்க, அவங்க பண்ணல, அதனால இவங்களுக்கு சலுகை வழங்கணும். 71ல நடக்கல, 71க்கு பிறகுதான், அதுக்கப்புறமும் வாஜ்பாய் பீரியட்ல அது வருது. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இன்னொரு இந்த ஃபெடரல் காம்பாக்ட்ன்றது இருக்கு இல்லையா, அதாவது என்னது, கூட்டாட்சியினுடைய ஈக்குலிபிரியம்,
அந்த ஈக்குலிபிரியம் குலையக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. கூட்டாட்சியின் மாநிலங்களின் சமநிலை ஆமா, குலையக்கூடாது. சமநிலை குலைவது ஏற்கனவே குலைஞ்சுதான் இருக்குது. ஏற்கனவே இந்தி பேசும் மாநிலங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றதுதான் இருக்குது. இதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் எழுதும்போது அம்பேத்கர் இந்தி பேசும் மாநிலங்களை உடைக்கணும்னு சொல்றாரு. இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்தே தீரும்ன்றாரு. வந்துருச்சு. இப்போ அதைத்தான் நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். இந்தி திணிப்புல இருந்து இந்த ஒரு நாடு ஒரு மதத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான். அப்போ நம்ம அதை பேசும்போது வெறும் மக்கள் தொகைன்னு பேசக்கூடாது. ஒரு ஃபெடரல் காம்பேக்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய ரைட் என்ற கோணத்திலும் இதை நாம் பார்க்க, இது வந்து அண்டர்லைன் பண்ணி நான் சொல்றேன். இதை வெறும் மக்கள் தொகையில புரிந்து கொள்வது ரொம்ப குரூடான. இப்போ ஃபெடரல்னா என்ன? 2 ஃபெடரல் இருக்குது. பொலிட்டிக்கல் ஃபெடரலிசம் ஒன்று இருக்குது, சோஷியல் ஃபெடரலிசம் ஒன்று இருக்குது. நம்ம வந்து இப்போ இதுவரைக்கும் நம்ம பேசுறது பொலிட்டிக்கல் ஃபெடரலிசம். சோஷியல் ஃபெடரலிசம்ன்றது என்ன? இப்போ அம்பேத்கர் இதை பற்றி சொல்லும்போது தொகுதி ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இது வந்து டெரிட்டோரியல் நான் டெரிட்டோரியல்னு சொல்றாரு. டெரிட்டோரியல்னா எல்லை அடிப்படையில், இது தமிழ்நாடு, அது கேரளா, அது கர்நாடகா. நான் டெரிட்டோரியல்னா என்ன? அதுக்கு நம்ம பூனா பேக்டுக்கு போகணும். பூனா பேக்டில் இரட்டை வாக்குரிமை கேட்டதுக்கு என்ன அடிப்படை? அல்லது அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் ரிசர்வேஷனில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அது வந்து நான் டெரிட்டோரியல். அது சாதி என்ற சமூக தீமை ஒடுக்குமுறை ஒன்று நிலவுது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கணும். ஏற்கனவே அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டு அவர்களுக்கு கூடுதல் கவனம் வேணும். அதனால தான் அதை நம்ம ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க, இடஒதுக்கீடையே. அது அந்த இந்த பிரின்சிபல் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு அப்ரஸ்டுங்கிற முறையில். ஆமா. இப்போ இது வந்து இதுவரைக்கும் நாம பார்க்கறது, இப்போ பூனா பேக்ட்ரியில் தனி தொகுதியை காந்தி ஒத்துக்கல, அது அதோட போச்சுன்னு வச்சுங்க. ஆனால் கான்செப்ட் வந்து அதுதான். என்ன கான்செப்ட்? இந்த சோஷியல் ஃபெடரலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன் வேல்யூ, ஒன் மேன் ஒன் வேல்யூ இல்லாத சமூகத்துல இரட்டை வாக்குரிமைங்கிறது. ஆமா, அந்த வேல்யூ அட்டைன் பண்றது தான் ஒழிய நடைமுறை நிலவுதுங்கிற அர்த்தத்துல ஈக்குவாலிட்டி அட்டைன் பண்ணுவதற்கான ஒரு படி அது. அவ்வளவுதான். இப்போ இது வந்து தலித்துகள் விஷயத்துல பூனா பேக்ட்ல நம்ம வந்து பாக்குறோம். இப்போ நான் டெரிட்டோரியல் அல்லது சோஷியல் ஃபெடரலிசத்தினுடைய வேற கூறுகள் என்ன? முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டா விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ முஸ்லீம் சமூகத்தினருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முஸ்லீம் அப்படின்னாக்கா ஃபெய்த் என்ற அடிப்படையில் தான் அடையாளம் காணப்படுகிறார்கள். அப்படி அல்ல. இப்போ நீங்க அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்களை விட மோசமான நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து நமக்கு சொல்லுது. அப்போ சமூக பொருளாதார ரீதியாக அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலிருந்து பிஜேபி வந்து அவங்களை ஃபெய்த் வழியா பார்ப்பதற்கு மட்டும் நம்மை பயிற்றுவித்திருக்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவங்க அப்படி ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுபோல சிறுபான்மையினர், பேர சிறுபான்மையினர், பழங்குடி மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் வேண்டியிருக்கு. இன்னும் இதை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். இப்போ தொழிலாளிகளுக்கு அப்போ ரெப்ரசன்டேஷன் வேண்டாமா? தொழிலாளிகள் மட்டும் வாக்களித்து ஒரு பிரதிநிதியோ 2 பிரதிநிதியோ 10 பிரதிநிதியோ போகலாமா கூடாதா? அல்லது விவசாயிகள் போராட்டங்களை பெருசு நடத்தினாங்க. விவசாயிகளை 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒரு நிலமற்ற விவசாயிகள், அல்லது சிறு நடுத்தர விவசாயிகள், அதை விட கொஞ்சம் வசதியான பணக்கார விவசாயிகள், காங்கிரஸ்ல இருக்கிற ஆமா, அப்படி பிரிக்கலாம். இப்போ இந்த நிலமற்ற விவசாயிகளுக்கும் சிறு நடுத்தர விவசாயிகளுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுல என்ன தப்பு? அப்போ டெரிட்டோரியலா மட்டும்தான் ரெப்ரசன்டேஷனை பார்க்கணும் என்பது ஒரு முதலாளித்துவ முறையிலான பார்வை. அது முதலாளித்துவ முறை. இன்னொரு பக்கம் சமூகத்துல இவ்வளவு பிரிவுகள் நிலவுகிறது என்பதை அங்கீகரிக்காமல் இந்த முறை. பட் ஆனா இன்னொரு பக்கம் இப்போ தமிழ்நாட்டுக்கு 7 விழுக்காடு 7.28 அவ்வளவு விழுக்காட்டுல எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்பா, இதுல மட்டும் கை வைக்காதீங்க அப்படின்னு நான் என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட ரெப்ரசன்டேஷன். இப்போ நமக்கு வந்து 7.2 ஒன்று இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. இதை ஃப்ரீஸ் பண்ணிடுறதா கூட வச்சுக்குவோம். இப்போ இந்த மக்களவை என்று சொல்லக்கூடிய இந்த அவையில் 1 மேன் 1 ஓட் என்ற அடிப்படையில் ஏறத்தாழ இது தீர்மானிக்கப்படுகிறது. மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு மிஸ் நாமர். அந்த பேரே வந்து முட்டாளுக்கு ஞானதேசிகன்னு பேர் வச்ச மாதிரி. அது கிட்டத்தட்ட மாநிலங்களவைன்னா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஆனால் மக்களவையினுடைய விகிதத்தில் தான்
அந்த மாநிலங்களவையின் பிரதிநிதித்துவம் தீர்மானிக்கப்படுகிறது. மாநிலம் என்பது ஒரு யூனிட். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டாக்கா ஒரு டேட்டா வந்து படித்தேன், அந்த அறிக்கையில் இருக்குது, நம்ம ஒன்றிய மாநில உறவுகள் குழு அறிக்கை இருக்கு இல்லையா, அதில் இருக்குது. அது என்னன்னு கேட்டாக்கா அமெரிக்கன் செனட் இருக்கு இல்லையா, அந்த செனட்டில் 50 மாநிலம் அமெரிக்காவில் 50 மாநிலத்துக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். ஏறத்தாழ 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துக்கும் 2 பிரதிநிதி, ஒரு கோடிக்கணக்கில் மக்கள் தொகை கொண்ட கலிஃபோர்னியா போன்ற மாநிலம் அவங்களுக்கும் 2 பிரதிநிதி. மாநிலங்களவை என்பது உலகம் பூரா இப்படி தான் இருக்குது, நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி இருக்குது. சரிதானா? இப்போ மாநிலங்களவையில் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம வலியுறுத்துவது. இதுதான் நான் சொல்ல வர்றது பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஃபெடரலிசம் பற்றிய பாயிண்ட். அதனால நம்ம இந்த ஒன் மேன் ஒன் ஓட் என்பதை குறுக்கி புரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம், இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே 2 நூல்கள் சொல்கிறேன். இந்த ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து குரியன் ஜோசப் கமிட்டி, அப்புறம் அசோக் வர்தன் ஷெட்டி ஐஏஎஸ், நாகநாதன் அவங்க நியமித்த அந்த 3 குழு அந்த அறிக்கை. அது இல்லாமல் ஹிந்துவில் வந்து இந்த டீலிமிட்டேஷன் டிபேட்னு ஒரு தொகுப்பு நூல் போட்டிருக்கிறாங்க. அதில் பல பேர் வந்து கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் இதை பற்றிய விவாதங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பல வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். இதெல்லாம் சரி, இதை குறித்து ஆக்சுவலி விரிவாக நம்ம அங்கே அரங்கத்தில் கூட்டத்தில் பேச இருக்கிறீங்க. எனக்கு இணையத்தில் பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட், அந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிட்டு, நிகழ்ச்சிக்கு நண்பர்கள் தோழர்கள் வரணும், இதிலே முடிச்சிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப நீட்டிக்கல, ஒரு பகுதி மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுங்க. 1976 1971 சென்சஸ் அடிப்படையில் ஃப்ரீஸ் பண்ணுங்க, 7.28% வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஃப்ளாட்டாக ஒரு 50% ஏற்றி கொடுத்துட்டீங்கன்னா அது போதும். அதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. 2 கான்செப்ட். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதுதான் திமுக ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தது. திமுக மட்டும் இல்ல, அத்தனை பேரும் கேட்டது. அதான் நான் சொன்னேன், கேசி வேணுகோபால் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிறது ஃபேரான குறிக்கி தானே. இப்போ ஃபேரா இருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அது எப்படின்னு சொல்லுங்க, கொஞ்சம் அது சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் தெரியல. சிவப்பா ஃபேரா இருப்பாருங்க, மாநிறமா ஃபேரா இருப்பாருங்க, கருப்பா ஃபேரா இருக்கக்கூடாதா தெரியல எனக்கு. ஃபேர் அப்படின்றது ஒரு ஜென்ரலான இது. என்ன ஃபேர் அப்படின்றதுல தான் பாயிண்ட் இருக்குது. டெவில் இஸ் இன் த டீட்டெயில் இல்லையா? அப்போ ஃபேர் அப்படின்னு நோ டீலிமிட்டேஷன்றது ஒரு காமெடி. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க இல்லையா, அதை பற்றி முக்கியமாக ஒன்று சொல்லணும். அந்த அறிக்கைன்றது அதுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தாவேக்காவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா தாவேக்காவினுடைய அமைச்சர் அருண்ராஜ் இருக்காருல்ல, போன டீலிமிட்டேஷன் போது அவர் ஒன்று அந்த நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்த உடனே ஒரு வீடியோ பேசி போட்டிருக்காரு. நான் கூட ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 உன்னதமான பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. இந்த டீலிமிட்டேஷன் என்பதே பாஜகவும் திமுகவும் நடத்துகின்ற கூட்டு சதி. எதுக்காக சதி பண்ணுறாங்கன்னா, திமுக தோத்துடுற மாதிரி இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்காக தான் பிஜேபி வந்து இதை கொண்டு வந்துருக்குது. அதை இந்த கேணத்தனமாக எதுக்கு ராகுல் காந்தி ஆதரிச்சாருன்றதுக்கு சொல்லலை. இப்போ நடக்குதே இது என்ன சதி அப்படின்றதையும் தெரியல. அது அப்போ சொன்னார். அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்கிறாரு, RN ரவியும் திமுகவும் நடத்தினதும் நாடகம் சதி. அப்போ அது உலகத்துக்கே தெரியும், RN ரவியும் திமுக நடத்தினது, கேஸ் நடத்தினது எல்லாம். அதை இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் மிக்க அவர் முட்டாளாக இருப்பார்னு நான் நிச்சயமாக நம்பலை. நிச்சயமாக அயோக்கியன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அயோக்கியர்கள் மட்டும்தான் அதை பேச முடியும். அதே வேலையை தான் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் இது பாஜகவும் திமுகவும் நடத்தும் நாடகம் அப்படின்னு வந்து பேசினார். காவிரிக்கு நிர்மல்குமார் அதே தான் சொன்னார். காங்கிரஸும் அந்த சிவகுமாரும் திமுகவும் நடத்துற நாடகம் நிகழ்ச்சி கூட்டம். இப்போ எனக்கு வந்து வைத்தறிச்சலா இருக்குது. இதை வந்து ரசிகர்கள் அவங்கள நான் தற்குறின்னு சொல்ல மாட்டேன், பரிதாபத்துக்குரிய ஜென்மங்கள்னு வேணா வச்சுக்கலாம். அது தற்குறின்னு நான் யாரை சொல்றேன்னா, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட படித்தவர்கள் அத்தனை பேரும் தற்குறி. இப்போ ஆதரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள என்ன கேட்டகரியில் அவங்க தற்குறி இல்லை, நிச்சயமா ஈவிரக்கமற்ற காரியவாதிகள். அவங்க தமிழ்நாட்டை பற்றி கடுகளவும் அக்கறை இல்லாத நேர்மையற்ற காரியவாதிகள். கூட்டணியில் இருந்தாலும் சரி, ஆதரித்தாலும் சரி. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, இதை இப்படி பேசியிருக்காங்களே, இன்னைக்கு இப்படி கூட்டம் நடத்துறாங்க, வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை? அப்போ நோ டீலிமிட்டேஷன் இவங்க கொடுத்துருக்கிற அறிக்கையே அபத்தமா இருக்குது.
ஒரு பக்கம் நோ டீலிமிட்டேஷன். சரி, நோ டீலிமிட்டேஷன்னாக்கா ஆர்டிகல் 80, 81, 170 மூணையும் என்ன செய்யலாம்? நெருப்பு வச்சு கொளுத்திடலாமா? ஒன் மேன் ஒன் ஓட்டு. டீலிமிட்டேஷன் தவிர்க்க முடியாதா? இல்லைங்க, அவங்க நோ டீலிமிட்டேஷன்னா இனி காலகாலத்துக்கும் கார் உள்ளவரை நீர் உள்ளவரை 543 அப்படின்னு சொல்ல வந்தா அரசமைப்பு சட்டத்தை நெருப்பு வச்சு கொளுத்தணும்னு தான் சொல்லணும். அந்த 3 பிரிவையும் அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? 10 வருஷத்துக்கு ஒரு சென்சஸ், ஒவ்வொரு சென்சஸுக்கும் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் 2 வாட்டி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இது அப்படியே நம்ம பைபிள் மாதிரி எடுத்துக்க தேவையில்லை, திரும்பியும் ஃப்ரீஸ் பண்ணணும். இல்ல, அதே சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராஜ்யசபால ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இதெல்லாமே மண்டபத்தில் எழுதி கொடுத்தா அதுல இருந்து பார்த்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். ஆமா ஆமா. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, கேசி வேணுகோபால் அதை சொன்னது மட்டும் இல்லை, இந்த உலக மகா அறிஞர் சுப்பிரமணிய சாமி நம்பர் 2 இருக்காருல்ல, யார் சொல்லுங்க? எம்பி பதவி வாங்கியிருக்காரா? பிரவீன் சக்கரவர்த்தி. என்ன நிர்மலா சீதாராமனோட உட்காந்து பேசி அதை பார்த்த உடனே எனக்கு அவர் ஜெயலலிதாவுக்கும் சோனியா காந்திக்கும் டீ பார்ட்டி வச்ச அந்த காட்சி தான் ஞாபகம் வந்துச்சு. அவரு இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, 2 நாள் கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த உன்னதமான வரிகளை நான் படிச்சு காமிச்சாதான் அவருடைய அறிவின் மேன்மையை யாராவது புரிஞ்சுக்க முடியும். ஜூலை 15 2 நாள் வந்திருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இவங்க அறிக்கையெல்லாம் இருக்கட்டும், இவங்க அறிக்கை பூரா குரியன் ஜோசப் கமிட்டியிலேருந்து சுட்டதுன்னு நான் சொல்லிட்டேன். அவர் சொல்லியிருக்கிறத கேளுங்க. த டினாமினேட்டர் ஷுட் பி சம் காம்பினேஷன் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன். அதாவது இப்படி தலையை எண்ணக்கூடாது, தலையன்றது பாதி, மீதி எவ்வளவு எக்கனாமிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றது பாதி. இதை வச்சு தான் இந்த டீலிமிட்டேஷன். எக்கனாமிக்கா கான்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்றது ஒரு பெர் கேபிட்டா அந்த மாதிரி சொல்றாரா, அல்லது ஜிடிபி? நம்ம சொல்றோம்ல, பொருளாதார ரீதியா ஜிடிபி எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க, அல்லது ஜிஎஸ்டில எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க? ஏழைகளுடைய உழைப்பை கணக்கில் எடுத்துக்கணும். அதுதான் சொல்ல வரேன். அந்த பிரவீன் சக்கரவர்த்தி உண்மையிலே அது ஒரு கவிதை. அது பார்ப்பனியமும் முதலாளித்துவமும். அவரே ஒரு கவிதை. அதுதான் அவர் சொல்றது. இப்ப இவங்க சொல்றபடி வடகிழக்கு இந்திய மாநிலங்கள்லாம் தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான். அவன்கிட்ட பொருளாதாரம் என்ன இருக்குது, என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அல்லது பீகாருக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது? அதாவது மாநில உரிமையை பற்றி பேசக்கூடிய தமிழ்நாடு அந்த குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கையில், அது திரிபுராவா இருந்தாலும், கோவாவா இருந்தாலும், மணிப்பூரா இருந்தாலும், உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் ஈக்குவலான ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுது. அதையும் இதையும் ஒப்பிடுங்க. நீங்க லோக்சபால டைக்ரெசிவ் மெத்தட்னு ஒன்று சொல்லுது. அதாவது அதிக மக்கள் தொகை உள்ளதுக்கு சீலிங் வைக்கணும், குறைந்த மக்கள் தொகை உள்ள, அதாவது அதிக மக்கள் தொகையில் இருக்கிற இடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொன்னா, குறைந்த மக்கள் தொகை இருக்கிற இடத்துல விகிதம், நான் சொல்றது ஒரு மனிதனுக்கு 3 ஓட்டு என்ற விகிதம் இருக்கணும். அதை ஈக்குவல்னு பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பார்வை என்ன அப்படின்னா, ஒரு சமூக நீதி அடிப்படையிலான பார்வை. பிரவீன் சக்கரவர்த்தி வச்சிருக்கிற இதை தீர்மானத்தில் போட வேண்டியதானே? அப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோட அனைத்து எம்பிக்கள் கூட்டத்துல கலந்து கொள்ளக்கூடிய எம்பி தான் வரும். எம்பி தான். இதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருக்காரு. இவர் மாநில உரிமையை பத்தி நீட்டி முழக்கிறாரு. இதான் இந்த ஆளோட அறிவு. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, ஜிஎஸ்டி கவுன்சில் என்று ஒன்றை அமைத்தது காங்கிரஸ். ஜிஎஸ்டி என்பது பொருளாதாரம் சார்ந்தது. அதுல யார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றானோ அதுக்கு தகுந்த ஓட்டுரிமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நியாயமா இல்லையா? எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு. அது திரும்ப காலனி காலத்துல எவ்வளவு பண்ணையாளர்களுக்கு கொடுக்கறது. அது பிரச்சனை என்னன்னு கேட்டா, அங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டு, நீ எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவுதான் உனக்கு. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டு தான். இந்த சட்டத்தை உருவாக்குனது காங்கிரஸ். இப்ப அங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டா, இங்க பொருளாதார கான்ட்ரிபியூஷன் இதோட சேர்க்கணுமா? இது இவங்களை எங்க கொண்டு வைப்பீங்க? இவருக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடுன்றதான் என்னுடைய கேள்வி. பார்ப்பனியமும் முதலாளித்துவம் நான் சொல்றது இதுதான் இவங்களுடைய பார்வை. அதனால இவர்கள் இந்த நோ டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு இந்த திருத்தங்களை எல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் செய்யணும்னா டீலிமிட்டேஷன் பண்ணாதான் செய்ய முடியும். பட் ஒரு பக்கம் அது என்ன டீலிமிட்டேஷன் பீயிங் ஃபேர் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுல டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லல. இல்ல டீலிமிட்டேஷன் செய்வது 2 கோணத்துல பாருங்க. டீலிமிட்டேஷன் என்ற இந்த வாய்ப்பை தன்னுடைய அதிகாரத்தை நிரந்தரமாக்கி கொள்வதற்காக பிஜேபி பயன்படுத்துகிறது. சுருக்கமா அது என்ன நிரந்தரமாக்கி கொள்வது என்னெல்லாம் பண்ணும், என்ன செய்வாங்க, ஒரு 3 பாயிண்டா சுருக்கமா என்ன செய்வாங்க? இப்போ இந்த தொகுதிகளை இப்போ பிரிச்சு கொடுத்தாதான் ஒத்துக்குவாங்க
அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டு எண்ணிக்கை அதிகமாகுது இல்லையா, டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்படும். டீலிமிட்டேஷன் கமிஷன் என்பதை யார் நியமிக்கிறார்கள்? ஒன்றிய அரசு தான் நியமிக்குது. தேர்தல் கமிஷனை யார் நியமிச்சாங்களோ அவங்க தான். இதுல எதிர்க்கட்சிகளுக்கு எந்த அதிகாரமோ உரிமையோ கிடையாது. ஒண்ணு. அதுல ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து 5 எம்எல்ஏ எம்பியை வந்து அதுல பார்வையாளர்களா அல்லது ஆலோசகர்கள் மாதிரி போடுவாங்க. அவங்க கருத்து சொல்றான், முடிவு பண்ற அதிகாரம் எதுவும் அவங்களுக்கு கிடையாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன செய்யும்னா தொகுதிகளை மறுவரையறை செய்யும். பிஜேபி சொல்றபடி. ஆமா, மறுவரையறை செய்யறதுன்னா என்ன? பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தொகுதிகளை மாற்றி அமைக்கும். இப்ப நான் சொல்றது கற்பனையா? இல்லை. இது வந்து காஷ்மீர்லையும் அஸ்ஸாம்லையும் நடந்திருக்கு. இதை போன இதுலையும் நான் பேசியிருக்கிறேன். எப்படி முஸ்லிம்களை வந்து சிறுபான்மையாக்குறது, இதை வந்து அஸ்ஸாம் முதலமைச்சரா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹேமந்தகுமார் பிஸ்வா வெளிப்படையாவே பேசியிருக்காரு. இந்த மறுசீரமைப்புக்கு பிறகு முஸ்லீம் வந்து எந்த இடத்துலையும் வந்து வாலாட்ட முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதே போல காஷ்மீர்லையும் அந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் இந்தியா பூரா செய்யப்படும். இது முஸ்லிம்களுக்கு எதிரானது மட்டுமல்ல. மாநில கட்சிகள் எத்தனை சீட்டு வந்தாலும் ஒவ்வொரு முதல்ல நான் சொன்னது போல பூத் டேட்டா அமித்ஷா கிட்ட இருக்குது, சென்சஸ் டேட்டா அமித்ஷா கிட்ட இருக்குது. அப்போ இதை எப்படி மாற்றி அமைத்தால் பாஜக அல்லது பாஜகவின் கூட்டணி கட்சி வெற்றி பெற முடியும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியும். இதை அவர்கள் செய்வார்கள். இதுதான் அவர்களுடைய நோக்கம். இதை வந்து இங்க செய்யறது மட்டும் இல்லை, அமெரிக்கால இதுக்கு முன்னுதாரணம் இருக்கு. அங்கிருந்தா ஜெரிமேண்டர் என்ற வார்த்தை வருது. சலமாண்டர்னு ஒரு மிருகம், அந்த புராண மிருகம். அந்த சலமாண்டர்ன்ற மிருகம் வந்து இந்த இந்தோனேஷியா மேப் மாதிரி, ஆஸ்திரேலியா மேப் மாதிரி பல ஒரு வடிவத்தில் இருக்கும் அது. அப்போ தொகுதியை வந்து கிளீனா இது பண்ணாம தனக்கு தோதானபடி எல்லாம் அப்படி மாற்றி அமைக்கிறதுக்காக ஜெரிமேண்டரிங்னு வந்தது. அங்க நடந்தது ரேஷியல் ஜெரிமேண்டரிங். கருப்பின மக்களை வந்து அவங்களுடைய வாக்குக்கு மதிப்பிழக்க வைக்கும் வகையில் ரேஷியல் ஜெரிமேண்டரிங் நடந்து ட்ரம்ப் அதை செஞ்சு கொண்டே இருக்கிறார். அதை தடுப்பதற்கு அங்க வந்து செனட்டுக்கு அதிகாரம் இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு, கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. நம்ம ஊர்ல அதுக்கு அதிகாரம் கிடையாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று முடிவு பண்ணிடுச்சுன்னா நாடாளுமன்றம் அதை எதுவும் பண்ண முடியாது, கோர்ட்லையும் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப விதிவிலக்கான தருணங்கள்ல தான் கோர்ட் அதை எடுக்கும். அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு தீர்ப்பை எழுதினால் கதை முடிந்தது அப்படின்றது தான் நிலவரம். அதுக்கு நம்ம கண் முன்னால இருக்கிற சான்று இது. அப்போ இந்த நோக்கத்துக்காகத்தான் இதை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நீங்க கேட்டதா தானே, பிஜேபி என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டு வருகிறது? இந்த கண்டிஷன் வச்சுக்கிட்டு நோ டீலிமிட்டேஷன்ங்கிற கோரிக்கை தானே சரி. நோ டீலிமிட்டேஷன் என்று நிறுத்த முடியாது. ஏனென்றால் 76 நம்ம இப்ப கடைசியா அவங்க ஃப்ரீஸ் பண்ணாங்க இல்லையா, இது வந்து 2026 முடியுது. 2001 to 2026 சென்சஸ் தொடங்கி இருக்கு. 2007 இறுதியில் சென்சஸோட டீட்டெயில் வந்து நோட்டிஃபை ஆகிடும். அது ஆன உடனேயே அடுத்த டீலிமிட்டேஷன் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டத்தின் நிலை. இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணணும். 1950 ஒரு 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் அடிப்படையில் ஹிந்தி அலுவல் மொழியா மாத்துறதுக்கான ஒரு வேலையில ஒரு 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது. அதுக்கு பிறகு ஒரு போராட்டம் தான் இந்தியை வந்து திணிக்க விடாம எக்ஸம்ஷன் ஆகிச்சு. இப்போ வந்து சட்டத்துல இருக்குது ரைட்டு. இது இவ்வளவு சீரியஸான இஷ்யூங்கிற மத்தியில நீங்க ஃபேர் ஹிந்தி இம்போசிஷன் ஒன்று சொல்ல முடியாது. ஸோ ஃபேர் டீலிமிட்டேஷன் இல்ல ஃபேர் ஹிந்தி இம்போசிஷன்றது சரியான ஒப்பீடு இல்லை. நான் சொல்றது எதிரி, அதாவது பாரதிய ஜனதா தன்னுடைய அதிகாரத்தை குவித்து கொண்டு நிரந்தரமாக்கி கொள்ளுகின்ற நோக்கத்துல இதை செய்யுது. நமக்கு ஏன் டீலிமிட்டேஷன் வேணும்னு நான் சொல்றேன். ராஜ்யசபாவை ஈக்குவலா மாத்தணும்னா டீலிமிட்டேஷன் அரசமைப்பு சட்ட திருத்தம் வேணும். சிறு மாநிலங்களுக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதுல கூடுதலா கொடுக்கணும்னா அப்படி மாற்றம் வேணும். இன்னும் ஜனநாயகப்படுத்துவதை நோக்கி இதை பத்தி குரேஷி எழுதியிருக்காரு இந்த ஹிந்து இதுல. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த தெற்காசியால நமக்கு பக்கத்துல இருக்குது ஸ்ரீலங்கா. அவர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அது நான் எலெக்ஷன் கமிஷனராக பொறுப்பேற்கும் போது நம்ம வேலை என்னன்னா, இவிஎம் மிஷின் கரெக்டா இருக்கா, பட்டியல் கரெக்டா இருக்கா, காசு கொடுக்காம இருக்காங்களா, ப்ரொசீஜர்லாம் இது கரெக்டா நடக்கணும், அதை பாதுகாத்து விட்டாலே ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்று நான் கருதினேன். நம்ம கிட்ட இருக்கிறது என்ன சிஸ்டம்? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். 101 ஓட்டு ஒருத்தன் வாங்கி 100 ஓட்டு ஒருத்தர் வாங்கினா 101 தான் ஆளும் அப்படின்றது. இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்
அப்படின்றது எவ்வளோ ஃப்ளாட் அப்படின்றதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. அது நமக்கு நடைமுறையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இது கேடாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால நம்ம வந்து இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார்ம் அப்படின்றதுக்கு மாறி போக வேண்டும். இந்தியா வந்து முதல்ல உருவான போது இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார்ம் இப்போ ஒத்து வராதுன்னு அம்பேத்கரை பேசியிருக்காரு. அது அன்னைக்கு காரணம் நாடு சிதையாமல் இருக்கணும், ஆட்சி நிலை இல்லாமல் கசாம்சான் ஆகிடும் என்று அந்த அச்சம் அன்னைக்கு இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் என்பது எவ்வளோ ஆபத்தானது, கட்சி தாவல் உள்ளிட்டு எல்லாம் நடக்குது. இப்போ அதை நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் சமீபத்திய அசம்பிளி ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்தா பயங்கர கிளாரிங்காக இருக்குது. பீகாரில் ஆர்ஜேடி தோத்ததுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம் நம்ம. அதாவது வாக்கு சதவீதத்துக்கும் கிடச்சிருக்கிற தொகுதி இருக்குல்ல அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜெரிமாண்டரிங் முடிஞ்சாக்க சுத்தமாக ஓஞ்சிடும், அது கதை முடிஞ்சிடும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் தப்பு. ஸ்ரீலங்காவில் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டத்தையும் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனையும் இணைத்து ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. நேபாளில் மிகச்சிறப்பான முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன சோஷியல் ஃபெடரலிசம், ஜனஜாதியிலிருந்து எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம இந்திய அரசமைப்பு சட்ட அவையை காட்டிலும் மோர் டெமோக்ராட்டிக்காக அது வந்து அதை வந்து நாசம் பண்ணிட்டாங்க இவங்க. யாரு? சிபிஐ, யூஎம்எல், மாவோயிஸ்ட்டு, நேபாள் காங்கிரஸ் 3 பேரும் சேர்ந்து குட்டிச்சவராக்கி ஒன்று பண்ணிட்டாங்க. அது வேற சட்டம் எப்படி இருந்தாலும் அயோக்கியங்க சிக்கினாக்க தேராதுன்னு வரல அம்பேத்கர். அது மாதிரி தான் அது அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சட்டம் அப்படி பண்ணியிருக்குது. அதனால இந்த அரசமைப்பு சட்டம் என்பது நிரந்தரமானதல்ல. நாம் சமூக நீதியை நோக்கி முன்னேறணும்னாக்கா நமக்கு அந்த மாதிரியான மாற்றம் வேணும். இப்போ ஆனால் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாசிச எதிர்ப்பு போராட்டத்தையே தடுத்து ஆடுவது மாதிரி பார்க்குறோம். அதை தடுத்துட்டா போதும். காங்கிரஸோடைய மெத்தடே அதுதான், ஒத்தி போட்டா போதும். ஏற்கனவே இருந்தது சூப்பர் இல்லை என்பதுதான் குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கை. இப்போ நான் சொல்ற இந்த மாற்றங்கள்லாம் அதில் சொல்லியிருக்குது. இதெல்லாம் நம்ம கொண்டு போகணும் என்பதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப. எப்பொழுதுமே கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் பாசிச எதிர்ப்பு போராட்டத்தை ஒட்டி தான் புரட்சியே வந்தது. சமூகத்தை பின்னோக்கி இழுப்பதற்கான முயற்சி எப்போ நடக்குதோ அதே நேரத்தில் முன்னோக்கி கொண்டு போறதுக்கான வாய்ப்பும் வருது. திரும்ப பின்னோக்கி போகக்கூடாது, இருக்கிற இடத்துலயே இருக்கிறோம் அப்படின்றது கிடையாது. அப்போ அதை நோக்கி மாற்றுவதற்கான வழி என்ன என்பதை நோக்கி நாம் போக வேண்டும். அதுக்காக தான் ராஜமன்னார் குழு அறிக்கை. இப்போ ராஜமன்னார் குழு அறிக்கையெல்லாம் பொய்யா பழங்கதையா மறந்துட போகிறோமா? இப்போ இந்த கமிட்டி அறிக்கை ஒன்று வந்திருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ திமுகவில் வந்து 50% வந்து ஏற்றி எல்லாருக்கும் கொடுத்துட்டாக்க, அதாவது 7.2ன்றதை நமக்கு பராமரித்து விட்டால் நமக்கு பிரச்சனை இல்லையே. ஒரு பிரச்சனை ஜெரிமாண்டரிங், அது இல்லாமல் ஒரு பிரச்சனை சொல்கிறேன். இதை பற்றி பிடிடி ஆச்சாரின்னு இருக்கார் இல்லையா, யார் லோக்சபா செக்ரட்டரி ரிட்டையர்ட், அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த 50% தொகுதியை கூட்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தருகின்ற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு கிடையாது, சட்டப்படியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை கொடுத்துட்டா அமித்ஷா கொடுக்க முடியாது, சட்டத்துல இல்ல. அன்னைக்கு நாடாளுமன்றம் சொல்லிட்டு போனால இதோ பாருங்க, இதோ கடையில வாங்கிட்டு வர மாதிரி. பாருங்க, ஆர்டிகிள் 81(2) subsection A, இந்த டீலிமிட்டேஷன் படிக்கிறேன் நான். The delimitation commission's task is to determine the number of seats each state should get as per the formula contained in 81 subsection 2A. இதை யார் செய்யணும்? டீலிமிட்டேஷன் கமிஷன் செய்யணும். இதை நாடாளுமன்றம் செய்ய முடியாது. இதை அவர் சொல்றாரு. The 50% increase can only be decided by the commission and not the government. இது சட்டப்படி உள்ள நிலை. இது அவர் மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட் சீனியர் கவுன்சிலும் சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னதை வச்சே நான் கேட்கிறேன், டீலிமிட்டேஷன் கமிஷன் இவங்க தான் நியமிக்க போறாங்க, பிஜேபி தான் நியமிக்க போகுது. சரி, 50% ஏற்றி கொடுன்னு சொன்னா ஏற்றி கொடுக்க மாட்டாங்களா? இல்லைங்க, இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் போட்டா அது அன்கான்ஸ்டியூஷனல் அடுத்த நிமிஷமே விழுந்துடும். ஓகே, பட் ஆனால் கமிஷன் செய்ய முடியல. கமிஷன் செய்யாது இல்ல, செய்யாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல, ஏன் செய்யாது? கமிஷன் இல்லைங்க, போட்டாச்சு, கமிஷன் செய்யல. நீங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன முடிவோ அதான் முடிவு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். டீலிமிட்டேஷன் கமிஷன்ங்கிறது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. சரி, இப்போ ஒருவேளை அவங்க ஏமாத்திட்டா நம்ம எதுவும் ஃபைட் பண்ண முடியாதா? ஃபைட் பண்றதுக்கு அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும்ன்றதுதான்
குரியன் ஜோசப் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். என்னன்னா ஃபைட் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது, போக முடியாதுன்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது. இப்போ நீங்க போகணும்னாக்கா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன செய்யுதுன்றத கண்காணிக்கின்ற பரிசீலிக்கின்ற அதிகாரம் மக்களவைக்கும் நீதிமன்றத்துக்கும் அமெரிக்கால இருக்குது. அந்த மாதிரி இங்க கொண்டு வரணும் அப்படின்றது குரியன் ஜோசப் கமிட்டியினுடைய பரிந்துரை. இப்போ வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒருவேளை 50% எனிதிங் நமக்கு ஃபேவரபிளா சில ப்ராமிசஸ் கொடுத்து நாடாளுமன்றத்துல பிஜேபி வந்து ஒருவேளை ஃபேவரபிளான ப்ராமிசஸே கொடுத்தாலும் கூட நீங்க அதுக்கு தோதான சட்ட திருத்தம் எதுவும் கொண்டு வராமல் இவங்க அமித்ஷா ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னு நம்பி போக முடியாது, ஏமாத்திறது. இப்ப ஜம்மு காஷ்மீர், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடந்திருக்கு. ஒரு உதாரணம் சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். ஒன்று, அஸ்ஸாம்ல தேர்தல் நடந்திருக்கு. ஆக பெரும்பான்மையாக பிஜேபி ஜெயிச்சிருக்குது. அங்க நடந்திருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்கா, இந்துக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 1.4 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்எல்ஏ, முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 2.4 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்எல்ஏ. இது டீலிமிட்டேஷன் கமிஷனின் முடிவு. யாரும் எதுவும் செய்ய முடியாது. இது அஸ்ஸாம் உதாரணம். நான் காஷ்மீர் உதாரணத்துக்கு வரேன். காஷ்மீர் மக்கள் தொகையில் 28.4% ஹிந்துக்கள், அதுக்கு மேலே மெஜாரிட்டி முஸ்லீம்கள், பௌத்தர்கள்லாம் ரொம்ப மைனாரிட்டி. அது 2014 ஆண்டு காஷ்மீர் பள்ளத்தாக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே முஸ்லீம்கள் அதிகம். ஜம்முலேயும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பள்ளத்தாக்கு முஸ்லீம்கள் டென்ஸாக இருக்கிற இடம். அங்கே வந்து 2014 சட்டமன்ற தொகுதி 46, ஜம்முவில் சட்டமன்ற தொகுதி 37. இப்போ 2024 தேர்தல் நடந்திருக்கு. 46 சட்டமன்ற தொகுதி 47 அதிகமாகுது. எங்க காஷ்மீர் வேலியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு தொகுதி. ஜம்முல 37 தொகுதி 43 ஆயிருக்கு. ஓகே, இதை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நமக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒண்ணு கிடைச்சிருந்து வாய்ப்பு வந்துட்டு இல்ல. இப்ப அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது? 6. உங்களுக்கு 1, அவங்களுக்கு 6. இப்ப டீலிமிட்டேஷன் கமிஷன் மாநிலத்திலையும் அது வந்து திரும்ப திரும்ப நாடாளுமன்ற தொகுதின்னு நினைச்சுக்காதீங்க. மாநில சட்டமன்றத்தை மாற்றி அமைக்க முடியும், நாடாளுமன்ற தொகுதியை மாற்றி அமைக்க முடியும். இன்னொன்று, இது எல்லாத்துலேயும் உள்ள பிரச்சனை குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கையிலையும் இருக்குது. அமெரிக்காவில் 1929 பிறகு 3 மடங்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குது. ஆனால் அங்கே தொகுதிகளின் எண்ணிக்கை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னாக்கா, ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னாக்கா ரெப்ரசன்டேட்டிவ் பேசணும். அதை வந்து தாவேகா பொதுக்குழு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் சார்பாக நான் ஒருவரை பேசுவதற்கு வாதிடுவதற்கு நான் இருக்கணும். இப்பவே அதுக்கு போதுமான நேரம் கிடைக்கல. இப்போ 850 ஆக்குனாக்கா அது பொதுக்கூட்டம் மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஏடிஆர்ல ஒரே ஆண்டுல 42 மசோதாக்கள் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இப்பவும் அதான் நடக்குது. அப்போ நான் மக்களா நான் என்ன முக்கியமானதா எடுத்துக்கணும்னா, நான் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி வைக்கிறேன். 2 பேர் அனுப்பினாலும் சரி, 10 பேர் அனுப்பினாலும் சரி, அங்க போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, என் சார்பாக வாதிடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறத நான் பிரைமரியா ஒண்ணு கருதணும். இல்ல, வாதிடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா என்றதை விட அங்க இயற்றப்படுகின்ற சட்டங்கள் நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்குது. என்னுடைய கருத்துக்கு அங்க வந்து மதிப்பு. ஆமா, எல்லாரும் வந்து பேடிஎம்முக்கு போங்க அப்படின்னாங்க, டிரான்சாக்ஷனுக்கு பேடிஎம் குறோம். ஆமா, இப்ப என்ன கதின்னா இப்ப அதுக்கு டாக்ஸ் போடுறது அப்படின்றத நோக்கி போறாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்றப்படும் போது அது நம்ம தலைவிதியை தீர்மானிக்கிறது. அப்போ நம்ம பிரதிநிதி என்ன பேசலான்றதை பார்க்கணும். இப்போ வைகோ கூட 3 வால்யூம் போட்டிருக்காரு. எதுக்கு போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த காமெடியை விடுங்க. பேசுறதுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லை. உருப்படியாக பேசுறது சில பேர் தான். இப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டீலிமிட்டேஷன் பற்றிய விவாதத்தில் 3/4 மணி நேரம் பேசினதே அபத்தமாக இருக்குது. நீங்கள் அதையும் நாடாளுமன்றத்தில் சென்ற ஏப்ரல் மாதம் டீலிமிட்டேஷன் பற்றிய விவாதம் நடந்ததையும், ராஜமன்னார் குழு அறிக்கை இருக்குல்ல, அதை பற்றி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தை ஆழி பதிப்பகம் 1974 ஒரு புக்கு போட்டிருக்காங்க. இது 2ஐயும் படித்து பார்த்தா கடந்த 50 வருஷத்தில் எப்படி பாதாளத்தில் விழுந்திருக்கிறோம், எவ்வளோ தகுதியற்ற உறுப்பினர்களை அங்கே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம், நம்ம யோக்கியதை எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 74 அந்த விழிப்புணர்வு இருந்ததனால் மாநில சுயாட்சி கேட்டோம். இன்னைக்கு 26 50 கூட்டி கேட்கலாமா கேட்க வேணாமா
அதுவா எதை பற்றியும் எவனுக்கும் தெரியாது ஒன்றும். இப்படி ஒரு குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கை வந்திருக்க, யார் படித்தாங்க? யாரும் படிக்கிறது இல்லை. இப்போ இதுதான் நம்ம கண்டிருக்கக்கூடிய முன்னேற்றம். இந்த நீங்க குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கைங்கிறது திமுகவுடைய பொறுப்பு மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு குழு. அந்த குழு வந்து டீலிமிட்டேஷன் உட்பட பல்வேறு வகையில மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக வந்து நிறைய பரிந்துரைகள் வழங்கியிருக்குது. ஆனா அது தொடர்பான டிஸ்கஷனே நடத்தணும் அப்படிங்கிறது வந்து அது இந்த மட்டத்தில் இருக்க எல்லாருடைய பொறுப்பும் தானே. எல்லாருடைய பொறுப்பும். இப்போ இந்த போன நாடாளுமன்ற விவாதம் நடக்கிறதுக்கு முன்னால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த குரியன் ஜோசப் கமிட்டி ரிப்போர்ட்டினுடைய சுருக்கமாக ஒரு பக்க கட்டுரை ஒன்று முதல்வர் ஸ்டாலின் பெயரில் வெளிவந்தது. அதில் அவர் சொல்லியிருக்கிற முக்கியமானது எங்கே தொடங்குது தெரியுமா? இந்த லெஜிஸ்லேச்சர்னா மக்களவையில் எதாக இருந்தாலும், ப்ராம்ப்டிடியூட் ஆஃப் டெசிஷன் இஸ் ஆஃபனர் அண்ட் எவில் தேன் அ பெனிஃபிட். அவசரமாக எடுக்கிற முடிவு என்பது பெரும்பாலும் தீமையை நோக்கியதாக இருக்கிறது, நன்மையை நோக்கியதாக இருப்பதில்லை. அது வந்து அறிக்கை பல விஷயத்தை சொல்லுது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் HV காமத் சொன்னார், ஒரு கான்ஸ்டியூண்ட் அமெண்ட்மெண்ட் வரணும் கான்ஸ்டியூஷன்லன்னா குறைந்தது 6 மாதங்கள் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, அது பொதுவெளியில் விவாதிக்கப்பட வேண்டும். ஏன்னா அது ஃபார் ரீச்சிங்கான விளைவை வந்து தரக்கூடியது அப்படின்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பேசியிருக்காங்க. அதனால முதல்வர் ஸ்டாலின் அதை சொல்லியிருக்காரு. இது வந்து இட் இஸ் ட்ரிவன் பை நாரோ செல்ஃப் சர்விங் ஆப்ஜெக்டிவ்ஸ் தட் சீக் ரெஃப்யூஜ் இன் ஸ்பீட். குறுகிய சுயநல நோக்கங்களுக்காக செய்கிறது தான் இப்படி அவசரப்படுத்தும், இப்படி தீர்க்கமாக விவாதிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்லி இந்த எல்லா பாயிண்ட்டையும், இப்போ நான் பேசின எல்லா பாயிண்ட்டும் அதில் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக முத்திரை வாக்கியமாக ஒன்று இருக்குது. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டார்சஸ் தீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்றது யாருது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் இந்த பரிந்துரைகள் அனைத்தையும் என்டார்ஸ் பண்ணுது அப்படின்னு இருக்குது. பரிந்துரை இன்றைக்கு இருக்கிற அரசு வந்து நாங்கள் நிராகரிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசு கொடுங்க, அது எதுக்கு இப்போ சொல்றேன். ஆனா நான் சொல்ல வர பாயிண்ட், இது இல்லாம எந்த புது வெங்காயத்தையும் இப்போ இவங்க தீர்மானத்துல சொல்லலை என்ன. அதனால இதெல்லாம் அந்த அறிக்கையில் இருக்கிறது. பொதுவா திமுக ஆதரவாளர்கள் என்று கருதப்படுவோர் சோசியல் மீடியாவில் நம்ம வந்து 50% எல்லாருக்கும் ஏற்றி கேட்குறோம், கேட்டால் பிரச்சனை முடிஞ்சது, இதுதான் திமுகவின் நிலைப்பாடுன்னு அவங்களா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திமுகவின் நிலைப்பாடை அறிந்து கொள்வதற்கு திமுக என்ன சொல்லியிருக்குன்றத பார்க்கணும். இது மு.க. ஸ்டாலினுடைய அறிக்கை, இதுதான் நிலைப்பாடு, இதை நோக்கி செல்வதற்கு போராடுவது. திமுக ஆதரவாளர்களாவது குறைந்தபட்சம் இதையாவது படிச்சு முதல்ல பேச. ஆமா, ஒரு 40-50 பக்கம் இருக்குது. அது ஒரு கட்டுரையா வந்திருக்குது, அது தமிழ்லயும் இருக்குது. அதை கட்டாயம் படிக்கணும். ஏன் படிக்கணும்னு நான் சொல்றேன்னா, தாவேக்காக்கு பதில் சொல்றதுக்கு இல்லை, அது பதில் சொல்றதுக்கு ஒரு வெங்காயம் இல்லை. அதை நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க தெற்குடக்கு தெரியாத புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. இது மக்கள் உரிமை பற்றிய பிரச்சனை, மாநிலங்கள் உரிமை என்பதை இந்தியாவில் முன்மாதிரியாக இருந்து நிலைநாட்டுவது தமிழ்நாடு, அதிலும் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்திலையும் தென்னக முதல்வர்கள் மாநாட்டை கூட்டி முன்கை எடுத்திருப்பது யாருன்னாக்கா திமுக. இப்போ மாநில உரிமைக்காக பரிந்து பேசுவதாக சீன் போடக்கூடிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த அருகதை இல்லை. காங்கிரஸ் செய்கிற வேலை பிஜேபி செய்கிற வேலைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, பிஜேபி மாநில கட்சிகளை மேலிருந்து கொத்து கொத்தா தூக்குது, அது கட்சிக்கு தூக்குது, இல்லை வாஷிங் மிஷினுக்கு தூக்குது, அது மாதிரி தூக்குது. காங்கிரஸ் என்ன செய்யுதுன்னா அடி அறுக்கிற வேலையை செய்யுது. கீழே இருந்து மாநில கட்சிகளை அறுத்து நம்ம எப்படி ஆதாயம் அடையலாம், இதுதான் காங்கிரஸின் நோக்கமாக இருக்கிறதே தவிர பாசிச எதிர்ப்பு அதன் நோக்கமாக இல்லை. இந்த சூழலில் இது ஏன் பாசிச எதிர்ப்புல குரியன் ஜோசப் கமிட்டி ஆவணம் என்பது முக்கியமான ஆவணம் நான் ஏன் சொல்றேன்னா, இது ஒரு ஆன்டி பாசிஸ்ட் டாக்குமெண்ட். அது இந்துத்துவ எதிர்ப்பெல்லாம் அதில் பேசல. ஆனால் அது என்னெல்லாம் பேசுதுன்னா, ஃபெடரல் சிஸ்டத்தினுடைய உரிமைகளை பற்றி அது பேசுது. அப்படி பேசும்போது அது கல்வியில் மாநிலத்தின் உரிமையை பேசுது, வரி விதிப்பில் மாநிலத்தின் உரிமையை பேசுது, டீலிமிட்டேஷன்ல மாநிலத்தின் உரிமையை பேசுது. மாநிலங்களின் உரிமையை நிலைநாட்டுவதன் வாயிலாகத்தான் பாசிசத்தை நாம் வீழ்த்த முடியும். ஃப்ரேம்வொர்க்குள்ள நின்றுகிட்டு இதை செய்ய முடியாது. காங்கிரசின் சித்தாந்தம் என்றைக்குமே மிதவாத இந்துத்துவம் என்பது அதனுடைய அரசியலா இருந்திருக்குது. ஏற்கனவே டிஃபைன்டு தான் அது, இன்னைக்கு அதுதான் இருந்துட்டு இருக்குது. எஸ்.
அதனால் செக்யூலரிசம் அப்படின்றது வேணும்னா அது ரீஜனல் பார்ட்டிஸ் வழியாக ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நிலைநாட்டுவதன் மூலம் வரணும். இதை இப்போ ஒரு வகையில் இதை பேசியிருக்கிறோம், பல முறை இதை பேசி புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு 60களின் தமிழகம் 70களின் தமிழகத்தில் திமுக தொண்டர்கள் அல்லது இந்த ஆர்வலர்கள் இப்போ 70களில் திமுக நீங்க மாநில 74 அது தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது மாதிரியே கீழே கிரவுண்ட்லயும் கூட அதுக்கான டிஸ்கஷன் நடந்த அளவுக்கு ஒரு கருத்து பரவல் இருந்தது. இன்னைக்கு அப்படியான சூழல் இல்லை உண்மையா. இப்போ நாம இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நம்ம பேசுன மாதிரி குறைந்தபட்சம் பேச முயற்சி பண்ணியிருக்கோம். இல்லை, இது ஒரு விரிந்த தலைப்பு. இப்போ நான் இதில் பெரிய அத்தாரிட்டி எல்லாம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆவணங்கள் இவற்றை படித்ததன் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஆக்சுவலாக இப்படிப்பட்ட ஒரு விவாதத்துக்கு பிறகு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதை கேட் கிராஷ் பண்ணி தள்ளுவதன் நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆர்டிகல் 370 தள்ளி காஷ்மீர் உரிமையை பறித்தது போல மாநிலம் என்பதே இருக்கக்கூடாது என்பதுதான் 1957 ஜனசங் பார்ட்டியினுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. நாங்கள் வந்தால் மாநிலத்தை ஒழித்து பாரதத்தை ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக மாற்றுவோம், அதற்கான வேலை தான் இது முன்னேற்பாடு என்று புரிந்து கொண்டு இதை பேசுவது நம்முடைய கடமை. அப்படி ஒரு மக்கள் போராட்டமாக இது நடக்கணும், அப்படி ஒரு விழிப்புணர்வு வேணும். இந்த காமெடி பீஸுகளுக்கு பதில் சொல்வதாக இந்த பிரச்சனையை நாம குறுக்கி விட வேண்டாம். எஸ், அது பதில் சொல்வது இப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியிலேயே மக்களுக்கு விளக்கி சொல்லணும். இது அந்த படைப்பு அரங்கத்தில் நடக்க போற நிகழ்ச்சியோட அன்னைக்கு நாளோட இப்போ ஒரு சடங்காக நாங்களும் கூட்டம் நடத்தினோம். அது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். பரவலாக போய் பேசப்படுவதற்கு பரவலாக இளைஞர்கள் மக்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா. எனக்கு ஆக்சுவலி இன்னும் நிறைய கேள்வி இருக்கு, நிறைய டவுட்ஸ் இருக்கு, நிறைய விவாதிக்கணும். ஆனா நாளைக்கு படத்தை தியேட்டரில் பாருங்க. ஆமா, இது 1 மணி நேர டீசர் அப்படிங்கிற அளவுல இதை வீடியோல மட்டும் பார்த்து திருப்தி அடையாமல் தியேட்டருக்கு பாருங்க. நம்ம தொடர்ச்சி அந்த டிஸ்கஷனுக்கு பழகணும் அப்படிங்கிறது தான். அந்த அளவுல இந்த உரையாடலை நிறைவு செய்யலாம். நாளைக்கு எல்லோரும் அரங்கத்திற்கு கோடம்பாக்கத்தில் இருக்க படைப்பு அரங்கத்துக்கு சேர்ந்துடணுங்கிறதா கோரிக்கை. அந்த அளவுல நன்றி. நண்பர்களே, நாளைக்கு வாங்க சந்திப்போம். நன்றி. வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் மீண்டும் டீலிமிட்டேஷன் பாசிசம் அன்லிமிட்டெட். சிறப்புரையாற்றுகிறார் தோழர் மருதையன். நாள் 10/8/2026 திங்கட்கிழமை. நேரம் மாலை 6 மணி. இடம் படைப்பு அரங்கம், தரைதளம், பவர் ஹவுஸ், கோடம்பாக்கம் R2 காவல் நிலையம் எதிரில், கோடம்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.